ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக, எங்களை போஷிப்பீராக. ஆண்டவரே, எல்லா விதமான தடைகளும் இயேசுவின் நாமத்திலே ஒன்றுமில்லாமல் போக முடியாது நான் ஜெபிக்கிறேன். உடைய வார்த்தை வல்லமிழுவத்திலே வருவதாக, எங்களுக்குள் புதிய காரியங்களை சிருஷ்டிப்பதாக. தகர்க்கப்பட்ட பலிபீடங்கள் இயேசுவின் நாமத்திலே மறுபடியும் உண்டாவதாக. ஆண்டவரே, உம்மோடு இருக்கிற தொடர்பு, உறவு பலப்படுவதாக. வார்த்தையின் பிரவேசம் வெளிச்சத்தை கொடுக்கிறது. அந்த வெளிச்சம் பிரகாசிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே. நெகேமியா முதல் அதிகாரம் ஃபுல்லாவே வாசிக்கணும். யார் வாசிக்கிறாங்க? நீங்க எந்த அதிகாரம்? நெகேமியா ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லாவே. அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள். 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரமனையில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமில் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். நீங்கள் கட்டளையை மீறினால் நான் உங்களை ஜாதிகளுக்குள்ளே சிதறடிப்பேன் என்றும், நீங்கள் என்னிடத்தில் திரும்பி என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்தரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினாலும் மீட்டு கொண்ட உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே. ஆண்டவரே, உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தேன். ஓகே. நெகேமியா முதல் அதிகாரம், நெகேமியா சாப்டர் 1, அது வந்து நம்ம பார்த்தோம். ஸோ ஓகே. ஸோ முதல்ல வந்து இந்த அதிகாரத்துல என்ன நடந்துச்சு, நம்ம அங்க என்ன இருக்குன்றத பார்த்து சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தென் ஐ வாண்ட் டு பிரிங் இட் இன் டுடேஸ் கான்டெக்ஸ்ட் அண்ட் சே வாட் வி ஆர் சப்போஸ் டு டூ டுடே. ஓகே. ஸோ அங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இஸ்ரேல் ஜனங்கள் வந்து ஆண்டவர் வந்து மோசே மூலமா சொல்லியிருந்தாரு, நீங்க வந்து என்னுடைய கற்பனைகளை கீழ்ப்படியாம போகும்போது நீங்க வந்து இங்க அந்த தேசத்துல இருக்க மாட்டீங்க. அந்த நல்ல தேசத்துல இருந்து நீங்க வேற ஒரு தேசத்துக்கு போய் நீங்க வந்து அடிமைகளா இருப்பீங்க அப்படின்னு சொன்னாரு. 70 வருஷம் அங்க இருப்பீங்கன்னாரு. அது அப்படியே நடந்தது. பாபிலோனிய ராஜா வந்து அவங்கள இது பண்ணி எடுத்து கொண்டு போய் வச்சுட்டான். பாபிலோன் கொண்டு போயிட்டான் நேபுகாத்நேசர். அதுக்கப்புறம் பல நாட்கள் கழிச்சு 70 வருஷம் கழிச்சு விடுதலை உண்டானது. ஸோ முதல்ல ஒரு பேட்ச் வந்து கோரேஸ் காலத்துல கிளம்பி போயிட்டாங்க. கோரேஸ் ராஜா வந்து தேவாலயத்தை கட்டுறதுக்கும் இது பண்றதுக்கும் தான் சொல்லிதான் அவங்களை அனுப்பி விட்டான். ஸோ அவங்க கிளம்பி போயிட்டாங்க. அவங்க கிளம்பி போய் அங்க இருக்கிறாங்க. ஆனா போயிருக்காங்க, அதாவது விடுதலையாகி போயிருக்கிறார்கள். பாபிலோன்ல இருந்து எருசலேமுக்கு போயிருக்காங்க. அந்த போனவங்களுடைய நிலைமை என்ன
அப்படின்றதுதான் இன்னைக்கு நம்ம படிச்ச பகுதி. லேட்டா ஜாயின் பண்றவங்களுக்கு சொல்றேன். நெகேமியா முதல் அதிகாரம் வாசிக்கப்பட்டது. அந்த நெகேமியா முதல் அதிகாரத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க என்ன இருக்கு, நம்ம படிச்சோட ஜிஸ்ட் என்னன்னா, சில பேர் அங்க எருசலேம் வந்து இப்ப பெர்ஷியா இப்ப வந்து என்ன ஆச்சுன்னா, ஏன் விடுதலை நடந்துச்சுன்னா, பாபிலோன் வாஸ் டிஃபீட்டட் பை பெர்ஷியன்ஸ். சைரஸோட ஆர்மி வந்து டிஃபீட் பண்ணுச்சு. ஏசாயா 45ல ப்ராஃபட்டிக்கா சொல்லப்பட்டது நிறைவேறியது. இந்த தீர்க்கதரிசன நிறைவேறுதலின்படி பெர்ஷியன்ஸ் டிஃபீட்டட் பாபிலோன். ஸோ ஒன்ஸ் சைரஸ் கிங் ஆனோடனே ஹி அனௌன்ஸ், இன்னைக்கு வரைக்கும் இஸ் as a man who is historically called as a man of religious freedom. ஸோ எல்லாருக்கும் வந்து அவங்கவுங்க விருப்பப்படி இருக்கலாம். ரிலிஜியஸ் ஃப்ரீடம் கொடுத்த ஒரு நபர் வந்து சைரஸ். ஸோ ஜெருசலேம் தேவாலயத்துக்கு வந்து வெறும் ரிலிஜியஸ் ஃப்ரீடத்தோட நிக்கல, நீங்க மறுபடியும் டெம்பிளை கட்டிக்கோங்க, நீங்க வந்து போய் கட்டலாம், நீங்க வந்து உங்க தேவனுடைய ஆலயத்தினுடைய காரியங்கள்லாம் செய்யலாம்னு சொல்லி அவங்களை அனுப்பி விட்டான். ஆனா அது வந்து இட் வாஸ் நாட் அ ஸ்ட்ரெயிட் ரோட். ஸோ தோ சைரஸ் டைம்ல அந்த மாதிரி ஆர்டர்ஸ்லாம் வந்து எல்லாம் கிளம்பி போயிருந்தாலும், முதல்ல அவங்களே கிளம்பி போய் கட்டுறதுக்கே கொஞ்சம் சிக்கலா இருந்தது. அவங்களுக்கே ரொம்ப பினான்சியலி மற்றும் நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. ஸோ அதெல்லாம் தாண்டி அவங்க ஆரம்பிக்கும் போது சில சத்துருக்கள் வந்து பிரச்சனை பண்ணாங்க. பிரச்சனை பண்ணி அவங்க தொடர்ந்து டிலே ஆச்சு. இப்படி நிறைய ப்ராப்ளம் ஆச்சு. தேவாலயத்தையும் கட்ட விடல, வாளையும் கட்ட விடல. ஸோ ஏன்னா சில பேர் இருந்தாங்க அங்க, அவங்களுக்கு இந்த எருசலேம் மறுபடியும் எழும்பக்கூடாது அப்படின்றது தீவிரமா இருந்தாங்க. வெரி கிளியர் தட் ஜெருசலேம் ஷுட் நாட் பி பில்ட் அகைன் அப்படின்றது வெரி பர்டிகுலர். அப்படி அங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க இருந்து அவங்க வந்து எதிராக என்னெல்லாம் வேலை பண்ண முடியும், டைரக்டாவோ இன்டைரக்டாவோ எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த காலகட்டத்துல வந்து இது எக்ஸாக்டா எப்படிப்பட்ட காலகட்டம்னு பாத்தீங்கன்னா, they were not exactly under any bondage, but at the same time they were not where they should be. Okay, they were not in any bondage, but they were not where they should be. இன்னும் வித்தியாசம் சொல்லணும்னா, கர்த்தர் அவங்களுக்கு குறித்திருந்த, அவங்களுக்கு வைத்திருந்த அளவுல அவங்க இல்ல. ஆனா அவங்க அடிமைத்தனத்திலையும் இல்ல, அடிமைத்தனத்துல வெளியே வந்துட்டாங்க. ஆனா தேவன் அவங்களுக்கு வைத்த இடத்திலே அவர்கள் இல்லை. இதுதான் அந்த நாளுடைய பிரச்சனை, அந்த நாளுடைய காரியம். ஸோ ஃபர்ஸ்ட் இதோடைய பேரல் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இன்னைக்கு எப்படி அது பேரல் இருக்குன்றதை பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெகேமியாவோட ஜெபத்தை பற்றியும் அவன் செய்த வேலையை பற்றியும் அதுதான் இன்னைக்கு நாம் பேச போறோம். ஓகே, ஸோ பேரலல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு எப்படி அவர்கள் பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி மறுபடியும் எருசலேமுக்கு வந்தார்களோ, அப்படியே இன்று நாம் இயேசு கிறிஸ்துவினாலே நம்முடைய அடிமைத்தனம், உலகம், அதாவது பேசிக்கா நம்ம தொடர்ந்து காலையில் டீச் பண்றீங்க, we were delivered from spiritlessness. அதாவது நாம் ஆவியே இல்லாதவர்களாய் மாம்சத்தில் இருந்தோம், நாம் மரித்தவர்களாய் இருந்தோம். ஏன் மரித்தவர்களா இருந்தோம் வேதம் சொல்லுது? எல்லாரும் செத்து போய் டெட் பாடியா இருந்தாங்கன்னு சொல்லுதா? இல்ல, they were without the spirit. Okay, they were ஆடம்ல வந்து the day Adam ate that fruit, the spirit died. புதுசா இருக்கவங்க வந்தவங்க அவங்களுக்கு திரும்ப ஸ்பிரிட் பத்தி லைட்டா சொல்லிக்கிறேன். The spirit is the powerhouse of man. It is a unit of wisdom. It is a unit of, it's a manufacturing unit. It's a creation point. அதாவது within you. ஸ்பிரிட் எப்படி இருந்ததுன்னா, இட்ஸ் a production factory of a man. ஒரு மனுஷனுக்குள்ளே புதிய காரியங்களை உருவாக்குறது ஆவி. அதனாலதான் அவன் வந்து அந்த பழத்தை சாப்பிட்டோன்னே ஆவியில் மரணம் ஏற்படுது. Spirit died. So God said you will die. Okay. Death, God did not create death because God put spirit there. So whenever there is spirit, there need not be death. Okay, I'll repeat, wherever there is spirit, there need not be death. சரியா? So spirit மறுபடியும் தேவன் கிறிஸ்துவுக்குள் கொடுக்கிறார். அதுதான் ரட்சிப்புன்றது. நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு என்ன அர்த்தம்? நமக்கெல்லாம் என்ன தெரியும்? வெறும் பாவத்தை கழுவினார். பாவத்தை கழுவினார் இல்லைன்னு சொல்லல, அடுத்து ஒன்று பண்ணியிருக்காரு. He put spirit inside of us. So we are creating units within us. Okay, so but do we know about it? Are we operating that? That is another question. Okay, so okay, அது நம்ம வேற ஒரு மெசேஜ், அது நம்ம இன்னொரு நாள் பேசலாம். ஸ்பிரிட் பத்தி we'll discuss, we'll see later. Right, இப்போ coming back to the point here, இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் பாபிலோன்ல இருந்து. பாபிலோன் இஸ் an example for the spiritless world. உலகம் இருக்கிறது, உலகத்துக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, அவர்களுக்கு ஆவி என்று ஒன்று கிடையாது. Okay, understand the difference. They don't have a spirit. So they are spiritless, they are dead, they are in Babylon. நாம் எப்பொழுது நம்ம பாபிலோன்ல இருந்தோம், அப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், அப்பொழுது புதிய ஆவி நமக்கு அருளப்பட்டது. கிறிஸ்துவின் ஆவியே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. So once we received the spirit, okay, spirit of adoption, அதான் வேதம் சொல்லுது. அந்த spirit வந்து we were adopted into the family of God. Sons and daughters of married. So spirit இல்லாம adoption கிடையாது. Okay, so that is our privilege today. Spirit இருக்கனால we are adopted. அந்த ஸ்பிரிட் இருக்கிறதுனால we are adopted into the realm of the spirit itself.
connected with God himself. So we have a supernatural factory inside of us. Right. So we are saved now. நம்ம வந்து பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து வந்துட்டோம். ஓகே. ஆனால் எப்படி அவர்கள் வந்து அடிமைத்தனத்திலிருந்து வந்துட்டாங்க, ஆனாலும் தேவனுடைய நோக்கங்கள் என்ன நிறைவேறல. தேவனுடைய நோக்கம் என்ன? அங்கே மதில் கட்டப்படணும், அங்கே தேவாலயம் இருக்க வேண்டும். ஓகே. அப்புறம் அவர்கள் செழித்திருக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய நோக்கம். அவங்க நன்றா இருக்கணும். இதுதான் தேவனுடைய நோக்கம். இன்றைக்கு சபை வந்து எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபை வந்து இன்னும் சரியா புரியவே இல்லை. நிறைய விஷயங்கள் அப்படி இருக்கு. அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபைன்னு சொல்ற ஒரு இண்டிவிஜுவல் பிலீவ் எடுத்துக்கோம். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பொதுவா என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நம்முடைய பாவங்களை இயேசு மன்னிக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்புறம் வந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். அந்த மாதிரி ஒரு சிலது நம்ம நினைக்கிறோம். அவ்வளவுதான். அதுக்கு மேல நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனா நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் எதற்கு என்று சொன்னால், தேவன் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தம்முடைய ராஜ்யத்தை காட்ட விரும்புகிறார். God wants to manifest his kingdom through us. ஓகே. அதுல அப்ப அந்த கிங்டம் அவர் மூலமா காட்ட விரும்புறாருன்னா, அது ஃபவுண்டேஷனல் திங் ஒன்று இருக்குன்னா, that is our fundamental needs being met. That's where it starts, not where it ends. It starts there. Okay. See, God's advertisement அப்படின்னு இருக்கிறவங்க வந்து they should live a quality life, right? Okay. So quality means in every way, in finances, in health, in family, every way. This is what God wants for us. This is God's plan for us. எப்படி ஜெருசலேம் இன்றைக்கு நல்லா கட்டப்பட்டு எல்லாம் நீட்டா இருக்கணும்னு நினைச்சாரோ, அதே மாதிரிதான் நாம் இன்றைக்கு கட்டப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு செழிப்பா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் அப்படி நிலவரம் இல்லை. அங்க என்ன போட்டிருக்குன்னா, அங்க இருந்த ஜனங்கள் மகா தீங்கை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படின்னா வந்து வால் இல்ல, எல்லாரும் நிந்திக்கிறான், எல்லாம் கிண்டல் அடிக்கிறான். ஓகே. இந்த வால் அப்படின்றது முக்கியமானது பாருங்க. ஜெரமியா வந்து மெயினா வந்து build the wall. எஸ்ரா புக்ல வந்து they built the temple. பட் இது வந்து இட்ஸ் அபவுட் building the wall. So building the wall அப்படின்னு சொல்லும்போது அது எதை காட்டுகிறது அப்படின்னு சொன்னா, அதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. பட் ஒரு அர்த்தம் என்னன்னா, building a wall is about having security and control. Okay. Having security and control. See, when you don't have security and control in life, you become laughing stock of people. நம்ம லைஃப்ல வந்து செக்யூரிட்டி அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னா என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே அதிகாரம். ஓகே. அதான் கண்ட்ரோல் சொல்றேன். Some kind of power and authority in our lives. Very important. Okay. We should not be tossed around by everybody and everything. We should have control. God wants us to live a life like that, a life of authority. Jesus வந்து except the time he went to the cross, nobody tossed him around. People have got it wrong. நிறைய பேர் என்ன கேட்கிறாங்கன்னா, எல்லாரையும் இறங்கி போகணும், எல்லாத்தையும் மிதி வாங்கணும் நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிடையாது. அப்படிலாம் இயேசு இல்லவே இல்லை. ஏரோது வந்து ஆளை அனுப்பி சொல்றான், சார் ஏரோது இல்ல, ஏரோது என்ன பிளான் பண்றான்னு ஒருத்தன் வந்து சொல்றான், பரிசேயன் வந்து சொல்றான், ஆண்டவரே உண்மை கொலை செய்ய ஏரோது திட்டம் போடுறான், உங்க கைது செஞ்சு கொலை செய்ய பாக்குறான் அப்படின்னு. அதுக்கு இயேசு சொல்றாரு, கலிலேயால இருக்காரு. கலிலேயான்றது அவனோட ஜூரிஸ்டிக்ஷன், ஹெரோடோட ஜூரிஸ்டிக்ஷன். சொல்றாரு, நான் இன்னும் 3 நாள் இங்க இருந்து நிறைய வேலையெல்லாம் செஞ்சு அதற்கு பின்பு ஆவியில நிறைவடைவேன். அப்படின்னா என்னோட ஒர்க் அப்பதான் கம்ப்ளீட் ஆகும். அப்பதான் என் ஸ்பிரிட்ல இருந்து எனக்கு பெர்மிஷன் கிடைக்கும், எனக்கு முடிஞ்சிருச்சு ஒர்க்குன்னு, அடுத்த இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டு, அது வரைக்கும் நான் போக மாட்டேன்னு போய் அந்த நரிக்கு சொல்லுங்கன்றாரு. இப்படியே ஜீசஸ் சொல்லியிருக்காரு. ஓகே. கோ டெல் தட் ஃபாக்ஸ். யாரு ஹீரோட பார்த்து சொல்றாரு, ஃபாக்ஸ். பேசிக் என்ன சொல்றாருன்னா, இந்த பாருப்பா என் அஜெண்டா ஒண்ணு இருக்கு, அந்த அஜெண்டா முடிக்காம நான் போக மாட்டேன். கிராஸ் அஜெண்டா. சி, பிலாத்து ஏரோது கையால அடிபடணும்ன்றது வந்து அது வந்து என்ன சொல்றது, இந்த ஸ்பைஸ் எல்லாம் ஒண்ணு பண்ணுவாங்களா, அது பேர் என்ன, அண்டர் கவர். ஏன் அங்க போனாருன்னா, he had to die so that he had to meet death and defeat death. That is the agenda. அதுக்கு இவங்கள பானை யூஸ் பண்ணிக்கிட்டாரு. யார? பிலாத்து இவங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாரு. நான் மரிக்கணும், மரித்தாதான் மரணத்துக்கு அதிபதியாக பிசாசை என் மரணத்தினால ஜெயிக்க முடியும், அதை நான் செய்யணும், அதுக்கு நீங்க உதவி தேவைப்படுன்னு சொல்லிட்டு பேசாம இருந்தாரு, எதுவும் பேசல. ஓகே. அவரு என்ன அவங்ககிட்ட சொல்ல வர்றாருன்னா, நீங்க எல்லாம் எனக்கு சொல்றீங்க, ஏதோ பயங்கரமா அச்சீவ் பண்ண நினைக்கிறீங்க, கிடையாது, என் வேலை அதுதான் நான் வந்திருக்கேன். அந்த ரீசன்னாலதான் சப்மிட் பண்ணி இருந்தாரே தவிர, ஓகே, வேற ரீசன்னால அவர் மரிக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லைன்னா நமக்காக தான் மரித்தாரு. எதுக்கு? நமக்காக எதுக்கு? நாம் மரணத்தின் நிலைமையில் இருந்தோம், அதுல இருந்து நம்ம விடுதலை ஆக்கணும், அதுக்காக தான் மரித்தார். அதர்வைஸ் he exhibited absolute control. Even moment before his arrest, he has had so much power. அவர்கிட்ட வந்து நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம்னாங்க, நான் தான் டமால் கீழே விழுந்தாங்க, 3 இடம் கீழே விழுறாங்க. That much power he was exhibiting. Okay, so wall அப்படின்னு சொல்லும்போது it's power in our lives.
சோ நெகேமியா என்ன செய்தான் என்பதை நம்ம இன்னைக்கு செய்கிறோமான்னு முதல்ல ஒரு கேள்வி கேட்கணும். என்னன்னா, நெகேமியாவுக்கு இந்த கேள்வி வந்தது. என்ன கேள்வி வந்தது? இந்த நியூஸ் வந்தது. என்ன கேள்விப்பட்டான் அப்படின்னா, எருசலேம்ல அங்க மதில் இல்ல. அங்க ஜனங்க எல்லாம் ரொம்ப துன்பம் இது மதில் இல்லாதனால நிந்தையா இருக்கு. அது ஏதோ ஒரு கிராமம் மாதிரி இருக்குங்க. பயங்கரமான சிட்டி. அது வந்து ஒரு ஃபோர்ட்டிஃபைடா இருக்கணும், பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அது வந்து பார்க்கவே வந்து சங்கீதத்துல வடதிசையில சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். சோ சீயோன்றது ஒரு ஜயன்றது ஒரு பயங்கரமான ஃபோர்ட்டிஃபைட் சிட்டியா இருந்தது ஒரு காலத்துல. ஆனா இன்றைக்கு அது எப்படி இருக்கு? ஒரு கிராமம் மாதிரி இருக்கு. அங்க யாரோ வர்றான் போறான், கண்ட்ரோல் இல்ல, எவன் இருக்கான்னு தெரியாது, எவன் போறான்னு தெரியல, அப்படி இருக்குது. சிட்டிஸ் எல்லாம் ஃபோர்ட்டிஃபை ஆகும். அந்த நாட்கள்ல வந்து லேஸ்ல உள்ள வர முடியாது. கேட்ஸ் இருக்கும், பெர்மிஷன் கேட்டு தான் வரணும். யார் உள்ள வரா, யார் உள்ள போறா, எவன் இருக்கான், எல்லாமே தெரியும். சோ இப்ப ஒண்ணுமே இல்ல. அது பாட்டுக்கு இருக்கு, அது பாட்டுக்கு போகுது. See, unfortunately, the church is in exact same state. Sickness comes whenever it wants. Lack, every type of lack. A lack in finances, lack in health, everything comes, as and when it wishes. Okay. என்ன அது பாட்டு வருது, அது பாட்டுக்கு போகுது. நான் தான் அன்னைக்கு ஃபேஸ்புக்ல ஒரு 2 நாள் முன்னாடி போஸ்ட் போட்டிருந்தேன். அதுல வந்து என்ன போட்டிருந்தேன்னா, ஹார்ட் ஹீலிங் அப்படிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. ஹார்ட் ஹீலிங் வந்து உட்காந்து மண்டையை உடச்சுட்டு இருக்கணும். எப்பனா ஸ்பிரிட் மேன் பத்தி தெரியலனா. நமக்கு வந்து ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி இருக்கு. ஓகே. ப்ராப்ளம் எங்க இருக்குன்னா பாடியில இருக்கலாம், இல்லைன்னா சோல்ல இருக்கலாம். ஸ்பிரிட்ல ப்ராப்ளம் கிடையாது. ஸ்பிரிட்ல சொல்யூஷன் இருக்கு. ஸ்பிரிட்ல ப்ராப்ளம் இல்லை, ஆனா சொல்யூஷன் இருக்கு. இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த ஹார்ட் ஹீலிங்ன்றது என்ன விஷயம்னா, பாடியை விட்டுருவாங்க. பாடியை தான் டாக்டர் ஹீல் பண்றாரு. அவர்கிட்ட போயிட்டு இருக்காங்க. ஹார்ட்டை பொறுத்தவரை என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்க எங்க ஹார்ட்ல நிறைய இஷ்யூ இருக்குங்க, இமோஷனல் இஷ்யூ, அந்த இஷ்யூ, இந்த இஷ்யூ இருக்கு. அதெல்லாம் நாங்க தோண்டி எடுத்து பல நாள் கதையெல்லாம் எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணி சரி பண்ணாதான் சரியாகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீலிங் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே. இது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சைக்காலஜி. அதாவது இயேசுவை தெரியாதவனுக்கு ஆவி தெரியாது, ஸ்பிரிட்டை பத்தி ஒண்ணுமே தெரியாது. சோல் அண்ட் பாடி பத்தி மட்டும் தான் தெரியும். ஓகே. சோ இந்த சோல் அண்ட் பாடி பத்தி தெரிஞ்சவன் பண்ற வேலை இது. சோ ஒரு சைக்காலஜி படிச்ச யாரோ ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க, சைக்காட்ரிஸ்ட் யாரா பண்ணிட்டு இருக்காங்க. தட்ஸ் ஃபைன், தட் தேர் ஜாப். I have no problem with that. But when you say this is what the Bible is saying, that is stretching it too far and you are missing the point altogether. பைபிளோட சொல்யூஷனே வந்து இட்ஸ் நாட் ஃபிக்ஸிங் த பாடி இஷ்யூ. அதாவது எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு பைபிள்ல போட்டிருக்கா? நல்ல எக்ஸசைஸ் பண்ணி பாடியை ஃபிட்டா வச்சுக்கோங்க போட்டிருக்காது பைபிள்ல. ஏன்னா பைபிள் அதை பத்தினது கிடையாது. சோல் இஷ்யூ பத்தி பைபிள்ல போட்டிருக்கா? உங்களுக்கு நல்ல குணாதிசயங்கள் இருக்க வேண்டும், நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்ன்றது இருக்கா? அது இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு ஃபவுண்டேஷன் லே பண்ணிட்டு தான் இதுக்கு வருது. இன்ஃபேக்ட் ஈவன் பாடியில இது வந்து ப்ராஃபிட் அட் லிட்டில்னு போட்டிருக்கு. எக்ஸசைஸும் பண்ணலாம்ன்றது இன்டெரக்டா போட்டிருக்கு. ஆனா அந்த த்ரஸ்ட் இஸ் நாட் ஆன் தட். பாடி நல்லா பாத்துக்கோங்க, ஏப்பா சுகர் இருந்தா இனிப்பு சாப்பிடாதீங்கப்பா அப்படின்லாம் பைபிள்ல சொல்லல. அதுக்காக நீங்க போய் நல்லா சுகர் இருந்தா இனிப்பு சாப்பிடுங்க நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, பைபிள் இஸ் நாட் டாக்கிங் அபவுட் ஹவ் யூ ஃபிக்ஸ் யுவர் பாடிலி ரெல்ம் டைரக்ட்லி in the body. Bible is not talking about how you fix your psychological or mental realm in the mind. No, the Bible is offering the spirit. See, Proverbs வந்து நீங்க நியூ கவர்னன்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் படிக்கணும். அப்பதான் கரெக்டா புரியும். ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே அதுக்கான காரியங்கள் அங்க இருக்கிறது. ஓகே. முதல் அதிகாரத்திலே போட்டிருக்கேன், ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் அப்படின்னு ஞானம் பேசுகிறது. அப்ப சொல்லுகிறது ஆவியை வைப்பேன், அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. சோ அந்த ஸ்பிரிட்டோட அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் ப்ராவப்ஸை படிக்கணும். இல்லைன்னா ப்ராவப்ஸ் ஃபார் லாட் ஆஃப் பீப்பிள் லுக்ஸ் லைக் சம் கைண்ட் ஆஃப் மென்டல் எக்ஸசைஸ் புக். ஓகே, இப்படி செய்யாத, இந்த மாதிரி திங்க் பண்ணு, அப்படி திங்க் பண்ணாது. வெறும் திங்கிங்கை மட்டும் அது வந்து இது பண்ணுது, டிங்கர் பண்ணி இது பண்ணுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எது? ப்ராவப்ஸ் கிடையாது. சோ பைபிள் எந்த புக்குமே அப்படி கிடையாது. ஏன்னா எல்லா புக்குமே ஸ்பிரிட் கூட தான் கனெக்டடா இருக்கு. ஏன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். ஸ்பிரிட்ல இருந்து யூ கேன் ஃபிக்ஸ் யுவர் mental issues. Spirit la you can fix your bodily issues. All the solution is in the spirit. So Bible simply talks about spirit. The Bible is written by some wise people, okay, who are inspired by very wise God. So he addresses the root of the problem. He understands இத சரி பண்ணா சரியாயிடும். Okay. So ஆக வந்து சொல்யூஷன் வந்து ஸ்பிரிட்ல இருக்கு. So Bible talks about the spirit. ரைட்டா? சோ நான் இதை பத்தி போட்டிருந்தப்ப சில பேர் வந்து அவங்களுக்கு நான் இவ்வளவு டீட்டெயிலா பேசுறது தெரியுமா தெரியாதுன்னு தெரியாது. சோ அவங்க வந்து போட்டிருந்தாங்க, இல்ல நான் அதனால என்னோட த்ரஸ்ட் என்னவா இருந்ததுன்னா, ரொம்ப வந்து பர்சன் டு பர்சன் இன்டராக்ஷனோட பர்சன் டு காட்
இன்டராக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கணும். somebody should be interacting with God more and very little with the fellow believer in the process of growing spiritually. அதுல இதுதான் ப்ரையாரிட்டி அப்படின்னு நான் போட்டிருந்தேன். அதுல சில பேர் இல்ல இதுவும் பைபிள்ல போட்டிருக்கு அதுவும் போட்டிருக்கேன்னு சொல்றாங்க. அதாவது என்ன சொல்றதுன்னா, பைபிள் வந்து எப்படி இருக்குன்னா, முதல்ல நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்துன்னு போட்டிருக்கு. ஓகே, நீயும் குணப்படல, சகோதரனும் குணப்படல, குணப்படாத 2 பேர் உட்காந்து ஒருத்தன் ஹெல்ப் பண்ணுன்னு எங்கேயும் போடல. புரியுதா? சோ அந்த மாதிரி அது வந்து வேர்ல்ட்லி சிஸ்டம். அது பைபிள் சொல்லல. நீ குணப்பட்ட பின்பு அப்படின்னா முதல்ல நீ ஸ்பிரிட்ல ஸ்ட்ரெங்தன் ஆகு. First you learn to allow the spirit to control your mind and your body. Okay, and then you can go and help others. அதுதான் பிப்ளிக்கல் ஆர்டர். நான் சொன்னேன் அதனால இதுதான் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு நான் சொன்னேன், look at the state of the church today சொல்லிட்டு அது அந்த ஒரு பாயிண்ட்காக இதெல்லாம் சொல்லிட்டேன். I said look at the state of the church today. Today's church is being devil is just playing around. அவன் யாருக்குனாலும் என்னாலும் பண்ணலான்ற மாதிரி இருக்கு. ஓகே, சோ எக்ஸாக்டா இதுதான் சிச்சுவேஷன். நான் ஏன் இதை சொல்லிட்டு இருக்கேன்னா, நெஹேமியா 1ல என்ன சிச்சுவேஷன் ஜெருசலேம் இருந்துச்சோ சேம் சிச்சுவேஷன் இஸ் இன் தி சர்ச் டுடே. See there are a lot of mega churches making a lot of money. Okay, a lot of people are coming. Okay, there are some testimonies happening here and there, miracles happening here and there. It's all fine, but are we showing some kind of control and authority in the realms? No, we don't. See, that's why best of our people sometimes die suddenly. Okay, நம்ம உட்காந்து மண்டை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் எப்படிடா ஆச்சுன்னு சொல்லி. ஏன் அப்படின்னா வந்து we are not exhibiting control and dominion in the realms. That we are not doing as a church. Okay, so இப்போ என்னன்னா, நெஹேமியாக்கு அட்லீஸ்ட் செவர் இல்லைன்னு தெரிஞ்சது, செவரை கட்டணும்னு தெரிஞ்சது. இன்னைக்கு செவர் இல்லைன்றதும் யாருக்கும் தெரியல, கட்டணும்ன்றதும் தெரியல நிறைய பேருக்கு. எல்லா லாஸும் வந்து ஓகே கர்த்தர் எல்லாம் நன்மையா மாத்துவார், டிலே ஆனா கர்த்தர் டிலே பண்ணிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஓகே, நிறைய பேர் என்ன ஆயிடுறாங்கன்னா இந்த மாதிரிலாம் சொல்லும்போது, அப்ப என் பிரச்சனைக்கு நான் தான் காரணம் நினைக்கிறேன். No, I'm not blaming you. Okay, I'm not blaming you. இப்ப நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இத்தனை வருஷங்கள்ல வந்து நமக்கு இந்த ஸ்பிரிட் பத்தி இதெல்லாம் வந்து 2-3 வருஷம் முன்னாடி தானே தெரிஞ்சிச்சு. இவ்வளவு நாள் தெரியாம இருந்துச்சு. முதவே தெரிஞ்சிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வேற மாதிரி பண்ணிக்கலாமே. ஸ்பிரிட் பத்தியோ ஃபேவர் இதெல்லாம் வந்து இப்பதானே தெரிய வந்திருக்கு. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், முன்னாடியே தெரிஞ்சுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நிறைய பண்ணிருக்கலாமே அப்படின்னு நினைச்சேன். சோ அப்ப அந்த இக்னோரன்ஸ் ப்ராப்ளம் இருக்குல்ல, அதான் நான் சொல்றேன். இப்ப என்னைய அதுக்காக யாராவது பிளேம் பண்ண முடியுமா? உங்களுக்கு ஏன் தெரியலன்னு பிளேம் பண்ண முடியாது. எஸ், ஐ குட் ஹவ் லிசன் டு காட் பெட்டர். தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் லைக் தட். எஸ், பட் வந்து there are also other factors, other things that might have helped, that might have hurted the progress, by distracting us, diverting us. அந்த மாதிரி நிறைய, there is religious baggage, there is mental baggage, emotional baggage, இந்த மாதிரிலாம் இருக்கு. everybody has that. So அது அப்பப்போ என்ன பண்ணிச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ண விடாம தடை பண்ணி அங்கிட்டு குழப்பி இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. So there is nobody to blame, okay, directly and say okay because this person, that person, this, that, அப்படி இல்லை, or we don't blame ourselves, but somewhere there is an ignorance. அதான் சொல்லிட்டு இருக்கேன். We don't know certain things, and many times we don't know that we don't know. That is the problem. So but Nehemiah knew that there was something was missing. Okay, he understood. இது வந்து சரியில்லைங்க, இப்படி இருக்க கூடாது. இப்படி இருக்க கூடாது. See, first of all we should learn to say no to tolerating pain and tolerating loss in our life. We should stop tolerating them, at least in prayers. See, ஒருவேளை நீங்க சொன்னா எப்படிங்க நான் எப்படிங்க இதை ஸ்டாப் பண்ண முடியும்? இப்ப எனக்கு ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, ஒரு பெயின் இருக்குன்னா அது ஏன் எனக்கு அது மேல கண்ட்ரோலே இல்லையே. அதுதானே என் மேல கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த சிச்சுவேஷன் என் மேல ஓவர்வெல்மிங்கா இருக்கு, அது இப்படி நெகட்டிவா இருக்கு. நான் என்ன பண்ண முடியும்? நான் இங்க டாலரேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் எல்லாம் டாலரேட் எல்லாம் பண்ணலங்க, நான் சஃபர் பண்ணிருக்கேன். ஐ எம் விக்டிம் ஹியர். நான் ஏதோ டாலரேட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன் நினைக்கிறீங்க. நோ, யூ மே நாட் பி ஏபிள் டு பிசிக்கலி கண்ட்ரோல் சம்திங். ஐ அக்ரி. ஓகே, நீங்க சொன்னா நேச்சுரலா என்னால ஒன்றும் பண்ண முடியல, எல்லாம் செஞ்சு பார்த்தாச்சு. இந்த சிச்சுவேஷன், இந்த ப்ராப்ளமா கண்ட்ரோல் பண்றதுக்கு, இந்த குறைவு, இந்த லேக்க வந்து தடுக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. நான் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன். ஐ அக்ரி. In the physical you don't have anything, but there is something called prayer. You can pray, and you can pray in the spirit, and you can resist the devil in the spirit. See, முதல்ல பாருங்க, நம்ம வந்து நம்ம பிரச்சனைகளை குறித்து அழுகிறதை நிறுத்த வேண்டும். See, we've been taught. See, Nehemiah, நான் ஓகே, I don't want to run ahead of myself. சரி, ஒன்னொன்னாவே போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னா பாப்போம். நெஹேமியா என்ன பண்ணான்றதை பாப்போம். எடுத்துக்கு சிச்சுவேஷன், சேம் சிச்சுவேஷன் சொல்லிட்டேன். நெஹேமியா முதல்ல அதை கேட்டேன், அழுகுறான். கரெக்ட், அது தட்ஸ் வேர் வி ஸ்டார்ட்.
when we understand we have a problem, we cry. That's quite natural. அழுகிறதே தப்பு நான் சொல்ல வரல, பட் அழுகிறதோட நிறுத்திக்கிறது தப்பு. அண்ட் மறுபடியும் அழுது நிறுத்திட்டு இருக்குது. அழுகிறது, அப்புறம் கொஞ்சம் விடுறது, திரும்ப அழுகிறது, அதோட நிற்கிற தப்பு. அவன் அழுகிறான், அழுதுட்டு அடுத்து அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஓகே, அவன் ஜெபம் வந்து ஆரம்பத்துல நெகட்டிவா ஆரம்பிக்கும். நெகட்டிவா அவன் பிரச்சனையை சொல்லி ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே இப்படி இருக்குதே, உன் நாமம் தரிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்களே, இப்படி கஷ்டமா இருக்கே, காரணத்தையே சொல்றான். நாங்க தான் ஆண்டவரை கேட்காம போயிட்டோம். நான் சொன்னேன், நமக்கு வந்து அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. நாங்க பாவம் செஞ்சு இப்படி ஆயிட்டோம்னு சொல்ல முடியாது. we are living in ignorance. Lord, we are living in ignorance, that we can say, that we don't know. ஓகே, சோ அந்த பாயிண்ட் அடுத்து வருது. அவன் அடுத்து அதை சொல்றான். அதை சொல்லிட்டு அடுத்து என்ன ஜெபிக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் ஒரு காரியத்துக்குள்ள போறான் பாருங்க. என்ன சொல்றான்னா, ஆண்டவரே இந்த மாதிரி இருக்கு, இப்படி பிரச்சனைகள்லாம் இருக்கு, ஆனா நீங்க வந்து சொல்லியிருக்கிறீங்க, நீங்க வந்து நாங்க வந்து பூமியின் கடையாந்திரத்துல இருந்தாலும் அப்ப எங்களை கூட்டி சேர்ப்பீங்கன்னு சொல்றான். அப்ப என்ன சொல்றான்னா, ஃபர்ஸ்ட் இஸ் டாக்கிங் அபவுட் இஸ் கிரைங், then he's telling the problem. See, it's a very good example of how we should pray. He first cries and then tells the problem and accepts the situation. இப்படிதான் இருக்காண்டு, ரொம்ப மோசமா இருக்கு சொல்லிட்டு then he goes on to the promises of God. Okay, it's okay to cry, it's okay to accept that you're in trouble in prayer, சொல்றேன். And then it's okay to even look at the reason. Okay, maybe Lord, because of this, இதனால இருக்கலாம், ignorance, we don't know. இந்த மாதிரி எங்களுக்கு என்ன பவர் இருக்கு, எங்களால் என்ன செய்ய முடியும் எங்களுக்கு தெரியல, இக்னோரன்ஸ்ல இருந்துட்டோம், அறியாமையில இருந்துட்டோம், ஆண்டவரே எங்களை மன்னியும், எங்களுடைய கண்களை திறந்துடும் அப்படின்னு ஜெபம் பண்ணலாம், தப்பு இல்லை. அடுத்து அவன் போறத பாருங்க, ஜெபம் அங்க இருந்து it goes to promises, the promises of God. இது எப்படின்னா, ஒரு கிராஃப் அப்படியே கீழே டிப் ஆயிட்டு வர கிராஃப் சட்டனா ஆஃப் பண்ணா எப்படி இருக்கும், மேலே ஏறினா லைக் தட் it just shoots off into the promises of God. சொல்றான், ஆண்டவரே ஆனா நீங்க சொல்லியிருக்கிறீங்க, நாங்க உண்மை நோக்கி ஜெபிக்கும் போது பூமியின் கடையாந்திரங்கள் இருந்தாலும் கொண்டு வந்து சேர்க்க வல்லவராக இருக்கிறீங்க. ஓகே, இதான் பாருங்க, ஜெபம் அப்படியே மாறணும், கொஞ்சம் கொஞ்சமா மாறணும். அதுக்காக தான் கர்த்தருடைய வார்த்தையின் வாக்கு தத்தங்கள், அப்புறம் நம்ம மேல் வைத்திருக்கிற நல் வார்த்தைகள், இதை அறிஞ்சு ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். சும்மா வெறும் கூப்பாடு போட்டு அழுதுட்டே இருக்கிறது ஜெபம் அங்க முடிவடைகிறது இல்ல. அதுக்கப்புறம் வந்து we have to move to the promises of God. We have to hear God and see what God is telling about us. அவன் அப்படியே ஜெபம் அப்படியே மாறுகிறது. இந்த பாயிண்ட்ல ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவரே ஆனா நீங்க அப்படி சொல்லியிருக்கீங்க, இப்படி சொல்லியிருக்கீங்க, இப்படி சொல்லியிருக்கீங்க, இப்படி செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறான், ஆண்டவரே அந்த லாஸ்ட் லைன் மட்டும் வாசிங்க, லாஸ்ட் வசனத்தை மட்டும் வாசிங்க. எரேமியா 1 லாஸ்ட் வசனம். ஆண்டவரே உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். பாருங்க, சோ ஜெபம் வந்து இதுல ஆரம்பிக்குது, பிரச்சனையில ஆரம்பிக்குது. அதை பத்தி சொல்றான், அழுகையில ஆரம்பிக்குது, பிரச்சனையை பத்தி சொல்றான், அதுக்கப்புறம் அது காரணத்தையும் சொல்றான், சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்பிக்கை வார்த்தைக்கு போறான், கர்த்தருடைய வார்த்தையின் நம்பிக்கைக்கு போறான். இல்லன்ற நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து அவன் பண்றதுக்கு பாத்தீங்களா, அடுத்து இஸ் கோயிங் டு த கேம்பிள் ஆஃப் ஃபேவர். கேம்பிள் ஆஃப் ஃபேவர், தயவின் ஒரு கேம்பிள், என்ன சொல்றது, ஒரு தைரியமான ஒரு ஒரு ஸ்டெப், போல்ட் ஸ்டெப் ஆஃப் ஃபேவர். அடுத்த ஸ்டெப்புக்கு போறான், போயிட்டு சொல்றான், அவனுக்கு ஒரு ஆபீஸ் இருக்கான், ராஜாவோட பானபாத்திரக்காரனா இருக்கான். ஆனா இப்ப என்ன பிளான் பண்றான் அப்படின்னா, ராஜாவோட பத்தி பேச போறான். He's going to talk to that authority of the day. He's going to go and talk to the authority of the day and present the problem, and he expects a favorable response because he believes in the hesed of God, in the favor of God. அவன் சொல்றான், ராஜாவுக்கு முன்பாக எனக்கு என்ன கிடைக்க பண்ணிடலாம், இரக்கம் கிடைக்க பண்ணிடலாம், ஃபேவர் கிடைக்க பண்ணிடலாம். ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எல்லாம் உண்மைதான், ஆனா இப்ப ராஜா முன்னாடி நான் போறேன், ராஜா முன்பாக எனக்கு தயவு உண்டாவதாக. Let there be favor before the king. See, எங்க போது பாருங்க, நம்பிக்கை பத்தி சொல்லிட்டு அடுத்து எங்க போயிட்டான், ஃபேவருக்குள்ள போயிட்டான். போயிட்டு ஆண்டவரே எனக்கு ஃபேவர் கிடைக்க, ராஜா முன்னாடி போறேன். என்ன தைரியத்துல ராஜா எனக்கு எஸ் சொல்லுவான்? ராஜா எனக்கு ஜெயில போட்டானா இந்த மாதிரி கேட்டதுக்கு? இங்க யோசிச்சு பாருங்க, எவ்வளவு இது. அவன் என்ன கேள்வி, என்ன போய் ரெக்வஸ்ட் பண்றான் ராஜாட்டனா, லீவ் கேட்கறான். முதல்ல யாரு இவன், யாரு பானபாத்திரக்காரன் அப்படின்னா யாரு, ராஜாக்கு கப் பேரர், ஜூஸ் கொடுக்குறவன், ஜூஸ் இல்ல ஒயின் குடிப்பான், இந்த காலத்துல ஒயின் கொடுக்குறவன்.
ராஜாக்கு ஒயின் எடுத்து கொடுக்குறவன் இவனுடைய வேலை அது. இவன் போய் என்ன கேட்க போறான்? லீவ் கேட்க போறான். எதுக்கு? போய் எருசலேம்ல போய் மதில கட்டிட்டு வர்றதுக்கு. ஏன்னா மதில கட்டுறது என்ன ஏதோ சாதாரண ஒரு வீட்ல காம்பவுண்ட் சுவர் கட்டுறதே சாதாரண வேலை இல்ல. அதுக்கே நிறைய டைம் ஆகும். கொஞ்சம் பெரிய வீடா இருந்தா. ஒரு சிட்டிக்கு என்ன பண்ணும் இப்ப? மதில கட்டணும். எவ்வளவு வருஷங்கள் ஆகும்னு தெரியாது. என்னமோ ஒரு பெரிய ரிக்வெஸ்ட், பயங்கரமான ரிக்வெஸ்ட். அத போய் இப்ப என்ன பண்ண போறான்? கேட்க போறான். அதுக்கு என்ன கேட்டு போறான்? ஆண்டவரே எனக்கு தயவு கிடைக்க பண்ணியறலும். ராஜாவுக்கு முன்பாக இறக்கம் கிடைக்க பண்ணிடலாம்னா தயவு இல்ல கிராண்ட் மீ ஃபேவர் பிஃபோர் த ஐஸ் ஆஃப் திஸ் மேன். சூப்பரா இருக்கு ஜெபிக்க பாருங்க. பிஃபோர் திஸ் மேன், லார்ட் கிராண்ட் மீ ஃபேவர் பிஃபோர் திஸ் மேன். இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு என்ன பண்ணிடலாம்? தயவு. அவன் சொல்றான், அந்த நீ தேவன், அந்த ராஜா தான் எனக்கு தெரியும், ஆனா அவன் மனுஷன் தான். மீனிங் த ரியல் கிங்டம் பிலாங்ஸ் டு யூ. தட் மேன் இஸ் a king, yes, but he is still a man. The real kingdom belongs to you. ராஜ்யமும் வல்லமையும் மாட்சியும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையதே. நீர் தான் உண்மையான ராஜா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நீர் எனக்கு தயவு கொடுத்தா இந்த மனுஷன் எனக்கு என்ன சொல்லுவான்? நிச்சயமா தயவு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போறான். சோ பிரேயர் எங்க இருந்து எப்படி வந்துருச்சு பாருங்க. So it's okay that you are starting a prayer in tears. It's perfectly fine that you are talking about the problem to God and you are saying how bad the situation is and what are the reasons of it. That's all fine, but don't stop there. Go to the promises of God and then go and tap into the favor of God. That will open the doors for you that is even closed for more than 10 years. See, first of all, I want to tell you, God is telling you today to stop your tears. See, just நீங்க ஆண்டவர் முன்னாடி வந்து அழுதுட்டே, ஒரு நாள் அழுதா பரவாயில்ல, 2 நாள் தான் பரவாயில்ல, அழுகிறதே வேடிக்கை வச்சிருந்தீங்க. வேடிக்கை இல்ல, வாடிக்கை வச்சிருந்தீங்க, அது வேடிக்கை ஆயிரும். ஏன்னா that's exactly where the devil wants you to be. Please get this very clearly. Devil wants you to always cry. Keep crying. ஏன்னா he is telling you, you cannot do it. So what to do? Cry. What to do? Cry. ஜெரி செவல் அந்த ஒரு பழைய மெசேஜ்ல சொல்லியிருப்பாரு, சூப்பர் எக்ஸாம்பிள். அவர் வந்து ஒரு அவங்க அப்பா ஜப்பான்ல இருந்து வேர்ல்டு வார் முடிச்சுட்டு வந்தோடனே, ஜெரி வந்து ஃபர்ஸ்ட் கிரேட் நினைக்கிறேன், சின்ன பையன். ஸோ அவங்க அப்பா ஜப்பான்ல இருந்து வந்தோடனே அவங்க அப்பா வந்து ஒரு காயின்ஸ் கொண்டு வந்து தரான், கலெக்ஷன், இந்த இன்டர்நேஷனல் காயின்ஸ். இப்பெல்லாம் சின்ன பிள்ளைங்க பண்றாங்கன்னு தெரியல, அந்த காலத்துல நிறைய சின்ன பிள்ளைங்க வந்து இந்த இன்டர்நேஷனல் காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அது ஒரு ஹாபி. ஸோ அந்த மாதிரி பல நாடோட காயின்ஸ் வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு கொடுத்துருந்தோம், ஒரு சின்ன பாக்ஸ், அதுக்குள்ள ஃபுல்லா காயின்ஸ். ஸோ அது ஸ்கூலுக்கு எடுத்து போனோடனே எல்லா பசங்களும் வந்து அதை வாங்கி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஹேர்பின்னு ஒரு பையன் இருப்பான். அவன் வந்து டீச்சரோட பெருசா இருப்பான் ஆளு. அந்த ஹேர்பி வந்து என்ன பண்ணானா, அவன் எல்லாரையும் புள்ளி பண்ணுவான், எல்லாரையும் மிரட்டுவான். இவர் ஜெரி வந்து சொன்னாரு, அவன் முட்டிக்கு தான் இருப்பேன், முட்டிக்கு கீழே தான் நான் இருப்பேன், அவ்வளவுதான் என் ஹைட்டு, அவன் அப்படி அவ்வளவு பெரிய ஆள், பல்கா இருப்பான். ஹேர்பி வந்து என்ன பண்ணிட்டான், இந்த காயின்ஸ் ஃபுல்லா டெய்லி ஒன்னா வாங்கிட்டே இருந்திருக்கான், இவன் குடிக்கிட்டே இருந்திருக்கான். இவர் என்ன பண்ண தெரியாம கொடுத்து இருந்திருக்காரு. ஸோ கடைசியில எல்லா காயினும் போயிட்டு ஒரே ஒரு காயின் வச்சுட்டு உட்காந்துருந்தாரான். அந்த காயினை வந்து ஒரே ஒரு காயின் மட்டும் இருந்திருக்கு, அப்படிதான் நிலைமை. ஸோ அப்போ ஒரு நாள் வீட்டுல அந்த ஒரு காயின் வச்சு இப்படி ஃபிளிப் பண்ணி விளையாண்டு இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு நாள் பார்த்தாராம், பார்த்து என்ன ஒரே ஒரு காயின் வச்சிருக்குன்னு கேட்டாங்க. இல்ல மற்ற காயின்லாம் எங்க இல்ல, ஹேர்பி எடுத்துக்கிட்டான். ஹேர்பியா யார் அது? அவன் என்ன எங்க காலேஜ்ல இருக்கிற ஸ்கூல்ல இருக்கிற இருக்கிறதுலே டாலஸ்ட் பாய், புள்ளி, எல்லாரையும் புள்ளி பண்ணுவான், பயங்கரமான ஆள். அவன் எடுத்துக்கிட்டான். நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டாரான். அவன் எடுத்து, நீ என்ன பண்ண? நான் அழுதேன், ஐ கிரைட். சோ பாருங்க, நிறைய பிலீவர்ஸ் வந்து அந்த வெளிப்பாடுல தான் இருக்கு, கிரைட், ஐ கிரைட். ஓகே, சோ உடனே வந்து கேட்டிருக்காரு. அவங்க அப்பா சொன்னாராம், ஜெரி சாவல சொல்லுவாரு, இது வந்து கரெக்டானு தெரியல, அந்த காலத்துல இப்படிதான் பிள்ளை வளர்த்தோம், இப்ப எப்படி பிள்ளை வளர்க்குறீங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னாராம், முயபாரு மரியாதையா போய் அந்த காயின் எல்லாம் கேட்டு வாங்கு, எல்லா காயினையும் புடுங்கிடு, நீ காயினை புடுங்கலன்னா நான் உடனே அடிப்பேன்ட்டார் அவங்க அப்பா. உடனே சொல்றாரு, இல்ல உங்களுக்கு ஹேர்பி தெரியாது, டீச்சரோட அவன் பெரிய ஆளு, ஹைட்டா இருக்கான், அவனெல்லாம் போய் இது பண்ண முடியாது, மல்லு கட்ட முடியாது, போராட முடியாது. உங்க அப்பா சொல்றாரு, அதெல்லாம் கிடையாது, நீ வீட்டுக்கு தான் சாயங்காலம் வரணும், காயின் எல்லாம் வந்தா அவனை அடிப்பேன்ட்டாரான். உங்க அப்பா சொன்னாராங்க, நீயா போய் சண்டையை ஆரம்பிக்க கூடாது, ஆனா சண்டைன்னு வந்துட்டா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பைபிள் இருக்குன்னு நான் சொல்லல, இப்படியே செய்யுங்கன்னு சொல்ல வரல, பட் அந்த கதையில் நடந்தது சொல்றேன், அப்படியே இந்த இன்சிடென்ட்ல நடந்தது. சோ அன்னைக்கு என்ன இருக்கு,
போயிருக்காரு. போனோடனே போய் அந்த ஹேபி நின்றுட்டு இருந்தானா. நின்னோடனே ஹேபிட்ட போய் கேட்டானா, என் காயின்லாம் கொடு. உடனே கேட்டானா, காயின் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவ அப்படின்னு. கொடுக்கலன்னா நானும் நீ சண்டை போட வேண்டியது இருக்கும். அப்படின்னா அவன் சிரிக்க ஆரம்பிச்சான். நீ என் கூட சண்டை போடுவியா அப்படின்னு சொல்லி சிரிச்சோடனே சொல்லியிருக்காரு, இல்ல நான் சீரியஸா தான் சொல்றேன். ஏன்னா யோசிச்சு பார்த்திருக்காரு. வீட்டுக்கு போனா அப்பா அடிப்பாரு. அதுக்கு டெய்லி அவர் வேற பார்த்தாகணும். வேற வழி இல்லை, இங்க சண்டையில இறங்கிடுவோம். அவர் சொன்னாரு, நான் எப்படி டைப் நான் யூஸ்வலா எப்படி இருந்தேன்னு அது வரைக்கும் இந்த மாதிரி காயின் கேட்டானா பாக்ஸ் என்கிட்ட தான் இருந்துச்சு. பாக்ஸையும் ஃப்ரீயா வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்குற ஆளு. ஆனா நான் அப்படி பயந்துருப்பேன். ஆனா இன்னைக்கு எங்க அப்பா அப்படி சொன்னா எனக்கு என்ன பண்ண தெரியல சொல்லிட்டு அவன் சுதாரிக்கிறதுக்குள்ள என்ன பண்ணிருக்காரு, வேகமா குதிச்சு லெஃப்ட் ஹேண்ட் வச்சு ஒரே குத்து மூஞ்சில குத்திட்டு வரான். குத்துனே அவன் எதிர்பார்க்காதனால சர்ப்ரைஸ் அட்டாக்லாம் கீழே விழுந்து கீழே விழுந்துனே இதான் சான்ஸ் சொல்லிட்டு மூஞ்சிலே நல்லா இருந்தான். குத்து குத்து குத்திருக்காரு. குத்துனதுல வந்து அவன் இதாகி பயந்து போய் அழுக ஆரம்பிச்சிட்டான். அழுதுட்டு காயின்லாம் கொடுன்னோடனே எல்லாத்தையும் கொடுத்துட்டான். கொடுத்தனே புடுங்கிட்டு வந்துட்டார். அதாவது நானும் ஹேபியும் அடுத்து 11th கிரேட் வரைக்கும் ஒரே ஸ்கூலுக்கு தான் போனோம். ஹேபி அப்படியே தான் இருந்தான். எல்லாரும் கூடயும் சண்டை போடுவான். எல்லார்ட்டையும் காசை புடிங்கிட்டு தான் இருந்தான். ஆனா இது புல்லி பண்ணிட்டு தான் இருந்தான். ஆனா என் கூட அவன் வாலாட்டினதே கிடையாது அதுக்கப்புறம் அப்படின்னாரு. ஓகே. சோ இது இந்த ஸ்டோரி அவர் சொல்லும்போது எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் லாட் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ். ஏன்னா the devil comes to steal, kill and destroy. He does all of that without any right. Okay, he does all of that without any right. Nobody has given him authority to do all of that, but he does that because he's a thief. Thief வந்து does not get a letter from Supreme Court to come to your house to steal, or the local police station IG letter கொடுத்திருக்காருங்க, IG லெட்டரோட வந்து சொல்ல மாட்டான். ஏன்னா திருடே இஸ் திருடன். அவன் வந்து திருட்டுத்தனமா வந்து எடுத்துட்டு தான் வரவன். அதுதான் திருடன். ஓகே, அவன் லெட்டர் எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டுலாம் வரமாட்டான். அதே மாதிரிதான் பிசாஸ் பண்ணிட்டு இருக்கான். சோ தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அப்படி நடந்துட்டு இருக்கும்போது நம்ம வந்து வெறும் அழுகிற இடத்துல நின்றுட்டு இருந்தோம்னா, இல்ல டிப்ரெஷன் ஆகி இருக்கிற இடத்துல வேற என்னங்க நான் பண்ண முடியும்? நிறைய பேர் கேக்குறாங்க, ஆமா ஒரே மனசே உடைஞ்சு போச்சு பிரதர். இப்படி சொல்லிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, என்ன பண்ணனே தெரியல, நொந்து போயிட்டோம், சோர்ந்து போயிட்டோம், அழுதுட்டு இருக்கோம். நான் என்ன கேக்குறேன், உங்க ஆவி இதுல இன்வால்வ் ஆச்சா? வாட் இஸ் த ரோல் யுவர் ஸ்பிரிட் பிரேட் இன் ஆல் தீஸ் திங்ஸ்? நான் உடைஞ்சு போயிட்டேன், நான் நொந்து போயிட்டேன், நான் நூடுல்ஸ் ஆயிட்டேன். அதுல ஸ்பிரிட், வாட் இஸ் த ரோல் ஆஃப் த ஸ்பிரிட்? சி, ஒரு கப்பல் இருந்துச்சுங்க. அந்த கப்பல்ல வந்து 3வது தட்டுல ஒருத்தன் தூங்கிட்டு இருந்தேன். மேல 2 தட்டுல வந்து அங்க பெரிய பிரச்சனை நடக்குது. அங்க அப்படியே டூ அண்ட் ஃப்ரோ டாஸ் ஆயிட்டு இருக்கு. என்னெல்லாமோ நடக்குது. இவன் 3வது தட்டுல தூங்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனை யாரும் கூப்பிடவே இல்லை, அவனுக்கு எதுவும் வேலையே கொடுக்கல. அதனால தூங்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் வந்து கேட்பாங்க, யோனா கதை தான் சொல்றேன். யோனாட்ட வந்து கேட்டாங்க, ஐயா என்னையா தூங்கிட்டு இருக்கேன்னு. அப்புறம் வந்து ஏன்னா சீட் போட்டு பார்த்து அவன் பேர் தான் எடுத்து கண்டுபிடிச்சு அவனை தூக்கி கடல்ல போட்டாங்க. அது வேற கதை. இப்ப என்னன்னா அதே மாதிரி தான் பாருங்க, 3வது தட்டுல வந்து இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஸ்பிரிட் வந்து டீப் ஸ்லம்பர்ல இருக்கு. ஏன்னா அதை யாரும் கூப்பிடல. இந்த டிப்ரஸ் ஆகி சப்ரஸ் ஆகி அப்ரஸ் ஆகி ஒரி பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஸ்பிரிட்டே தேவையில்லை. அது உலகத்துக்கு யாராலும் பண்ணலாம், நீங்களும் பண்ணலாம். நிறைய பிலீவர்ஸ் அங்கதான் இருக்காங்க. அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா, பிரச்சனை ரொம்ப ஆயிடுச்சு, சூழ்நிலை மாறவே இல்லை, அப்படியே இருக்கு, என்ன பண்ணனே தெரியலன்னு அவங்க வந்து யாரை அணுகுவது, ஏதாவது ஊழியர்கிட்ட போலாமா, ஐயாட்ட போலாமா அப்படின்னு இதுலதான் இருக்காங்க. ஓகே, இப்ப ஆண்டவர் வச்சிருக்க ஸ்கீம் படி, சிஸ்டம் படி என்னன்னா, ஐயாவுக்கு போற எல்லாருக்கும் ஒர்க்கே ஆகாது. அதான் பிரச்சனை. ஐயா வந்து ஆண்டவரோட கனெக்டடா இருக்கிறதுனால, அவரோட ஸ்பிரிட் ஆக்டிவா இருக்கிறதுனால அவரால் ஓரளவுக்கு ஜனங்களுக்கு பிரயோஜனம் இருக்கலாம். ஆனால் எல்லாரும் ஐயாவை நம்பி இருக்க முடியாது. ஐயானா நான் யாரையும் குறிப்பா சொல்ல, ஜெனரலா ஒரு ப்ராஃபிட்டிக் பர்சன், ஒரு மேன் ஆஃப் காட் தேடி போறாங்களா, அதை சொல்லிட்டு இருக்கேன். That is not a sustainable model. God has not designed that model. That's not good for both ஐயா and also people who are going to the ஐயா. புரியுதா? அதனால பாருங்க, நீங்க எத்தனை பேர் எனக்கு கால் பண்ணீங்க? நிறைய நேரம் கால் கூட எடுக்க மாட்டேன். வேணும்னு எடுக்காம இருக்குது இல்ல, எனக்கு ரொம்ப டைட்டா இருக்கு. பேபி வேற பார்த்துட்டு இருக்கனால எனக்கு ரொம்ப டஃப்பான ஷெட்யூல் இருக்கு. அதனால முடியல. பட் ஸ்டில் ஐ வுட் டோன்ட் என்கரேஜ் பீப்புள் டு ப்ளீஸ் கால் மீ whenever there is problem so that I will solve all your problems. I don't say that at all. Call the man of God inside of you. Call that woman of God inside of you. There is a spirit man deep inside you. Okay? If you invite a spirit man into the equation, he will not sit with your pity party. He is a strong man. Okay? God has not given unto the spirit of fear, but of power, love, and sound mind. And the power இருக்கு பாத்தீங்களா, வல்லமை, the spirit of might அப்படின்னு பல இடங்கள்ல வேதத்தை வாசிக்கணும். வல்லமையின் ஆவி, பலத்தின் ஆவி. You have a powerful spirit inside you. You have a spirit man who is so powerful inside of you.
Okay, who can speak and break down things. Okay, see, நிறைய பேர் இந்த பாயிண்ட்டுக்கே நான் வரவே இல்லை. எத்தனை பேர் சொல்லிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் பண்ணிட்டோம் பிரதர், இன்னும் நடக்கல, எவ்வளவோ ஜெபிச்சு பார்த்துட்டோம், எவ்வளவோ இது பண்ணி பார்த்துட்டோம். Did you wake up your spirit man? Did you hear counsel from your spirit? Did your spirit man talk to you? See, if your spirit man is talking to you, you will never speak like that for the first place. See, I agree. நிறைய பேருக்கு ஆவி மனிதன் ஒருத்தர் இருக்கானே தெரியாது. ஏன்னா ரட்சிப்புனா என்னன்னே தெரியல. அது பாஸ்டர்ஸ்க்கே தெரியல அவன் என்னத்தை சொல்லி தருது. அதாவது நான் யாரையும் குறை சொல்றேன்னு நினைக்காதீங்க. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. எல்லாரும் there are a lot of struggle and their fight is own battles. I'm not belittling anybody. But what I'm saying is the pathetic state today. We are not aware of the spirit man. அதனாலதான் நம்ம எப்ப பார்த்தாலும் ஐயோ இப்படி ஆச்சு, ஐயோ அப்படி ஆயிடுச்சு. யாராவது இன்னைக்கு அப்படி இருந்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கவங்கல்ல, இன்னைக்கோ இல்ல தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்க போறோங்க யாரா இருந்தாலும் சரி, ஐயோ ஏன் இப்படி ஆச்சு, ஐயோ நான் இப்படி இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா, I'm just telling you that's not the end of the road. And that's not even reality. The reality is not complete yet. Without spirit man, the reality is never complete. ஆவி மனிதனை சேர்த்துக்கொள்ளாம ரியாலிட்டி கம்ப்ளீட் ஆகல. பிகாஸ் ஏன் நான் ஸ்பிரிட் மேன் சொல்லிட்டு இருக்கேன்னா, ஸ்பிரிட் மேன் gives you, is a spirit of might, it is also spirit of wisdom. He tells you what to do in the situation. என்ன செய்யணும், what sort of prayer should be prayed, what sort of decree should be given, what sort of command should be given, and how things can be turned around. அப்படின்னு the spirit man gives counsel and advice. Mr. Diana's iPhone அப்படின்னு வருது. Can you hear me? அவங்களை அன்மியூட் பண்ணி விடுங்க. யார் அட்மின்? Diana, I unmuted you. You can unmute yourself, Diana. Okay, கேக்குதுங்களா? Yeah. Hello. Yeah, praise Yeah. Lord, brother. Yeah. Praise Lord. God is opening the door of resources for you. உங்களுக்குன்னு தேவன் வந்து பொருளாதார மற்றும் எனி ரிசோர்ஸ், வாட் எவர் ரிசோர்ஸ் யூ நீடிங் ரைட் நவ, அதுக்கான கதவை தேவன் திறக்கிறார். நான் அதை பார்க்கிறேன். God is opening the, okay, and to receive instructions from your spirit. Okay, God wants you to receive instructions from your spirit. Okay. And ஆவியில இருந்து என்னோட பேசுங்க, எனக்கு வந்து வழி நடத்துங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. God is going to give you a lot of instructions because it's going to lead you into a season of financial prosperity, a season of overflow and abundance. Yes. Yes. And any other resources lacking, God is going to lead you into a season of overflow. Okay, that's why. Yeah. That's what God is doing. Okay. Thank you, brother. Right. So, first of all, anybody here thinking that's it, எல்லாரும் கைவிட்டாங்க, எல்லா ரிப்போர்ட்டும் நெகட்டிவா இருக்கு, எல்லாமே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, செய்யவே முடியாட்டாங்க, நடக்கான்ட்டாங்க அப்படின்னு சொன்னா, that's not the end. That's not at all the end. I'm telling you with conviction. That's not at all the end. Abraham was 99. Sarah was 89. By the time Abraham's body was dead, Sarah's womb was. At that point, God gave a revelation to Abraham. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? I am El Shaddai. The sufficiency of all sufficiencies. போதுமானவர், போதுமானதிலும் மிகவும் அதிகமானவர், சர்வ வல்லவர். நிறைய வார்த்தை இருக்கு. இன்னைக்கு நான் சர்வ வல்லவர்ன்றது எடுக்கிறேன். ஏன்னா தமிழ்ல அந்த வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க. நான் சர்வ வல்லவர். I am God Almighty, El Shaddai. சர்வ மியூட் பண்ணிக்கோங்க டயனா. சர்வ வல்லவர். I am God Almighty. Okay, I am God Almighty. போதுமானதிலும் மிகவும் அதிகமானவர், சர்வ வல்லவர் அப்படின்றத 100 வயசுல இருந்து சொல்றேன், 99 வயசுல இருந்து சொல்றேன். I am God Almighty, சர்வ வல்லவர் 99 வயசுல. ஏன்னா
அது வந்து பழைய ஏற்பாடு காலம், இன்னும் ஆவி அருளப்படவில்லை. ஆபிரகாமுக்கு வந்து ஆவியை குறித்த வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டது, ஆவி இன்னும் அருளப்படல. சோ ஆண்டவர் வந்து அங்க சொல்ல வேண்டியதா இருக்கு, நான் சர்வ வல்லவர். இன்னைக்கு ஆண்டவர் வந்து சர்வ வல்லவர்னு சொன்னாதான் அப்படின்னு கிடையாது. நமக்குள்ள இருக்கிற ஆவி வந்து தேவனுடைய அந்த சர்வ வல்லமையை உடையதா இருக்கிறது. ஸ்பிரிட் ஆஃப் மைட் நான் சொன்னேன், ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம் சொல்லல. சோ இட் ஹாஸ் த almighty nature of God inside of it already. So your spirit will stand up, if you allow it, will stand up and it will start speaking. நெகேமியாக்கு வந்து இந்த ராஜாட்ட போய் பேசணும்னு ஒரு ஐடியா வந்துச்சு பாத்தீங்களா? It came from the spirit. Okay, it came from the spirit. The Old Testamentல spirit இன்னும் அருளப்படலனாலும் டைப்பாலஜிஸ் இருக்காங்க. நெகேமியா is a typology. So typologies வந்து the spirit was already given. Where they were supposed to do some work. So அதனால ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கப்பட்டது. Just for us to show some examples. இப்படிதான் இருக்க போகுது. இப்படி அன்னைக்கு ஒரே ஒரு நெகேமியா தான் இருந்தான். இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஏதோ ஒரு நெகேமியா இருக்காரு. இல்ல, எல்லாருமே நெகேமியா மாதிரி இருக்கணும். அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் இஸ் ஆல்ரெடி இன்சைட் ஆஃப் யூ. Everybody should rise as Nehemiah. The equipment for that is already there, which is the spirit man. You have the spirit man inside of you. So your spirit man, நான் சொன்ன மாதிரி, your spirit and the fullness can come. Whatever is missing, whatever is not there, it can come from the spirit. See, when God spoke to Abraham that I am almighty அப்படின்னு சொன்னார்ல, அவர் சொன்னப்ப பாத்தீங்கன்னா என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, Abraham's body was weak. It could not produce seed. Sarah's womb was weak. It could not retain, even if the seed is produced, it could not retain seed and develop the seed and bring the seed and make it, அந்த child development எல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் ஆகி 9 மாசம் ஒரு குழந்தைய சேஃபா கொண்டு வரதுக்கான அந்த இது வந்து அந்த பவர் வந்து ரூம்ல கிடையாது. Not there. That is a natural reality. But that's not the end. That's not the end. அதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். That's not the end. But when God spoke that I am God Almighty, Abraham's body received a single seed from the spirit. But it was a spirit from the seed. So it was seed from the spirit. அதே மாதிரி Sarah's womb received strength from the spirit. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும். The spirit can provide. I don't know whether Sarah received a new uterus or the uterus got strengthened by the spirit. I really don't know. But either of that happened, but the backing came from the spirit. மதுரையில் இருக்கிற ஒரு கட்சியினுடைய முக்கியமான ஒரு நபர், ஒரு பெரிய பதவியில் ஒரு போஸ்ட்ல இருக்காரு. அந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா காசு இல்லாத கட்சி. ஆனா ஒருத்தர் சொல்றாரு, ஆனா பாருங்க போன எலெக்ஷன்ல அவர் அவ்வளவு கேம்பெயின் பண்றாரு. இன்டர்நெட்ல கேம்பெயின் வருது, ஆன்லைன்ல வருது. ஃபண்டிங் எங்க இருந்து வந்து அந்த ஆளுக்கு அவங்க கட்சியிலேயே ஃபண்டே கிடையாது. அவங்களே ஒன்றியல் தூக்கிட்டு இருக்கு குரூப். அவங்களுக்கு எங்க இருந்துடா ஃபண்ட் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பணம் உள்ள ஒரு கட்சியில இருக்கிற ஒரு முக்கியமான இன்னொரு நபர் இவருக்கு பின்னாடி நிக்கிறாரு. அவர் தான் இவருக்கு எல்லாம் செய்யறாரு. ஏன்னா இவர் ஜெயிச்ச பிறகு இவருக்கான நிறைய ரைட்ஸ் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்துருவாரு, நீங்க வச்சுக்கோங்க. அவங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங். சோ இவர்கிட்ட ஒண்ணும் கிடையாது, இவர்கிட்ட காசு இல்ல. ஆனா அவர் ரொம்ப ரிசோர்ஸ்ஃபுல்லா இருக்காரு. அந்த ஆள் இருக்காரு, பின்னாடி இருக்காரு. சமீபத்துல கல்யாணமா நடத்தினாரு, செல்வ செழிப்பா நடத்தினாரு. சோ அவர் வந்து என்ன பண்றாரு, இவருக்கு வந்து ஃபண்ட் பண்றாரு. இதனாலதான் கேம்பெயின் அமோகமா இருக்கு. டிஜிட்டல் கேம்பெயின், அந்த கேம்பெயின், இந்த கேம்பெயின் அப்படின்னு சொல்லி இப்படி செலவு பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க, கேட்டு இருந்தாங்க. அதே மாதிரிதான் பாருங்க, ஏப்ரஹாம்ஸ் பாடி ஒண்ணும் கிடையாது அதுல. சேராஸ் பாடி அதுல பிரச்சனை இருக்கு. ஆனா ஏப்ரஹாம் ஸ்பிரிட்லயும் ப்ராப்ளம் இல்ல, சேரா ஸ்பிரிட்லயும் ப்ராப்ளம் இல்ல. தட்ஸ் த கீ. And Abraham's body has the spirit as the solution. Sarah's spirit also has the solution. That is the thing. That is the thing. So அதனாலதான் ஐசக் பத்தி சொல்லும்போது he was born of the spirit ன்னு வேற சொல்லுது. He was not முதல் பிறந்தவன் மாம்சத்தின்படி பிறந்தவன், இரண்டாவது பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவன். முதல் பிறந்தவன் நேச்சுரல் ரியாலிட்டி படி பிறந்தான், இரண்டாவது பிறந்தவன் ஸ்பிரிட் ரியாலிட்டி படி பிறந்தவன். பெண்டிகாஸ்டல் டீச்சிங்ல ஸ்பிரிட்டை வந்து என்னமோ ஆக்கி விட்டாங்க. No, spirit is nothing but spirit is a super mind. It has a super mind and a super body. அப்படின்னு அர்த்தம். சூப்பர் மைண்ட் என்னன்னா, உங்க மைண்டுக்கு ஒரு லிமிட் இருக்கு, ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, இவ்வளவுதான், இதுக்கு மேல முடியாது, மேல பிரெயின் சூடாயிருன்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி அந்த மைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் அப்படி ஆகாது.
அது வந்து ஃபுல் ஃப்ளோல ஆண்டரோட மைண்ட் என்னைக்காவது ஸ்லோ ஆகுமா? ஆகாது. அதே மாதிரிதான் மைண்ட் ஆஃப் ஸ்பிரிட். ஆண்டரோட பாடி என்னைக்காவது வீக் ஆகுமா? ஆகாது. அதே மாதிரிதான் பாடி ஆஃப் ஸ்பிரிட். அண்ட் வாட் எவர் இஸ் லேக்கிங் இன் யுவர் மார்டல் பாடி, த ஸ்பிரிட் பாடி வில் ப்ரொவைட். ஓகே, ஸ்பிரிட் பாடின்னு ஒண்ணு இல்ல, ஸ்பிரிட்ல தான் அந்த பாடி இருக்கு, அதுல இருந்து இட் கம்ஸ். சோ அந்த ஸ்பிரிட் பாடின்னு புரியுறதுக்காக சொல்றேன். சோ ஏப்ரஹாம் அப்படிதான் ஆச்சு. அதனாலதான் ஐசக்க வேதம் சொல்லுது இஸ் born of the spirit. சோ நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு யாருமே வந்து nobody come to a dead end and say this is it, that's all. இதுக்கு மேல ஒண்ணுமே இல்ல, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, எனக்கு நடக்கவே நடக்காது. தயவுசெய்து சொல்லாதீங்க. You have not yet consulted your spirit man. If you have consulted your spirit man, I am sure you will never make that kind of statement. சோ இவன் வந்து பாருங்க, ஐயோ இப்படி ஆயிடுச்சு, நெகேமியா வந்து புலம்பிட்டே இல்ல, சரிங்க இப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றது, நாங்களே எவ்வளவு ட்ரை பண்ணி பார்த்தோம், எவ்வளவு செஞ்சு பார்த்தோம், ஒண்ணும் முடியல, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லல. அவன் ஜெபிக்கும் போது கடைசியா ஜெபிக்கிறான், ஆண்டவரே நான் அந்த மனுஷனுக்கு முன்பாக போறேன், போகும்போது எனக்கு தயவு கிடைக்க பண்ணிடணும், ஃபேவர். I'm telling you, God has given you a very valuable and strong ally called the favor of God. God has given a strong and valuable ally called the favor of God, which translates as favor of man when you meet a man for something. இன்னைக்கு இந்த ஃபேவர் பத்தி நிறைய பேருக்கு தெரியல பாருங்க. தெரியாதனாலதான் நிறைய பிரேக் த்ரூ இல்ல. ஏன் பிரேக் த்ரூ இல்லைன்னா, சில பிரேக் த்ரூ எப்படி வரும்னா, நீங்க போய் பேசினாதான் வரும். யூ ஹாவ் டு டேக் அத்தாரிட்டி, எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. யூ ஹாவ் டு ஸ்பீக் தட். ஓகே, சிலது நேரடியா பேச முடியும், நேரடியா பேச முடியாத காரியங்கள் இருக்கு, அதை ஸ்பிரிட்ல பேசணும். ஆனா யூ ஷுட் பேங்க் ஆன் த ஃபேவர் அண்ட் ஸ்பீக். ஃபேவர்னா என்ன? காட்ஸ் பயஸ் டுவர்ட்ஸ் யூ. கர்த்தர் எனக்கு ஆதரவா இருக்காரு. ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட் வருது, எல்லாரும் ஒரு மாதிரி சொல்றாங்க, ஆனா you should bank on the favor of God and say 1,000 may fall at my right at my side and 10,000 at my right side, but it will not affect me. இந்த ரிப்போர்ட் வந்தா இப்படிதான் ஆகும்னு அது வெளியே இருக்கிறவனுக்கு, அது வந்து ரைட்ல இருக்க 1000 பேரு, சைட்ல இருக்கிற 1000 பேர், ரைட்ல இருக்கிற 10,000 பேர் இருக்காது. பட் நாட் ஃபார் மீ. It's not the reality for me. That's not the reality for me. யாரோ ஒருத்தவங்களுக்கு the spirit behind time, there's a time spirit. அப்படின்னா என்ன தெரியுமா? எப்ப பார்த்தாலும் காதுல ஓதிட்டு இருக்கும், டைம் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு, இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, என்ன பண்ண போற, இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. It's an evil spirit. I rebuke that spirit in the name of Jesus. I command you to get out. You will no longer bother people. ஐயோ இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இது என்ன பண்ணுதுன்னா, it doesn't allow you to focus on the favor of God. It makes you focus on why it went wrong. ஐயோ இப்படி நடந்திருக்க கூடாது, அப்படி நடந்துருச்சு, இப்படி ஆயிருக்க கூடாது. ஒரு மாதிரியான மெலன்கலி ஸ்பிரிட் வந்து எப்ப பார்த்தாலும் நெகட்டிவ், இது என் டைம் வச்சே பேசிட்டு இருக்கும். இப்படி ஆயிடுச்சு, இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, என்ன பண்ண போறேன், இவ்வளவு வயசாயிடுச்சு, என்ன பண்ண போறேன். It's a demonic voice. I rebuke that voice and I speak voice of favor to fall in your ears. Voices of favor to fall in your ears, where God speaks to you about his favor and you hear it. So என்ன அது பாருங்க, இங்க வந்து நெகேமியா ஜெபிக்கிறான், ஆண்டவரே நான் அந்த மனுஷன் முன்பாக நிக்க வரேன், எனக்கு தயவு கிடைக்க பண்ணிடுறாங்க, ஃபேவர். ஓகே, அன்னைக்கு அதை போன வாரம் ஜூம் கால கடைசியில் இதை பார்த்தோம், அதை திரும்ப வாசிக்கலாம், அதை நான் சொல்றேன். லூக்கா 2 கடைசி வசனம். லூக்கா 2 கடைசி வசனம். இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தியடைந்தார். நான் அன்னைக்கு சொன்னேன், இயேசு கிறிஸ்துவானவர், அதாவது ஏதோ சாதாரண இல்ல, இயேசு கிறிஸ்து அவர் நாளுக்கு நாள் ஸ்டேச்சர் வளர்ச்சியிலும் ஞானத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும். சோ இது வந்து ஃபேவர் ஆஃப் காட் அண்ட் ஃபேவர் ஆஃப் மேன். இது ரெண்டுலயும் நாளுக்கு நாள் என்ன பண்ணிட்டே இருந்தா, விருத்தி அடைந்து கொண்டே இருந்தார். It was increasing. See, the last thing really surprised me, favor of man. Who are we talking about here? We're talking about Jesus Christ. And why does he need favor? அப்படிதான் நம்ம நினைக்கிறோம்.
இப்படிதான் தேவன் சிஸ்டம் வச்சிருக்காரு. இப்ப மோசேய வளர்க்கணும். அது எங்க போய் வளர்றான் மோசே? பார்வோன் வீட்லயா போய் வளர்க்கறது? கொஞ்சம் நியாயம் வேணாம், தர்மம் வேணாம். ஏன்னா வளர்ந்து யாரா போட்டு தள்ள போறேன்? பார்வோனுக்கு குடும்பம் தான் காலி பண்ணி டைனாஸ்டியா அழிக்க போறேன். கடல்ல போய் முங்க போறாங்க அவ்வளவு பேரும். அங்கயா போய் வளரணும்? அங்கதான் வளரணும். பழைய பார்வோனா இருந்தா பரவாயில்ல, அவன் நல்ல பார்வோன். யோசேப்பு ஃப்ரெண்டா இருந்தானே அவன் இல்ல, இது வேற பார்வோன். அந்த அந்த குரூப்பே அழிஞ்சு போய் வேற கிளான் வந்துருச்சு. இந்த கிளானுக்கும் ஜோசப்க்கும் சம்பந்தமே இல்ல, புது கிளான். இந்த கிளான் வந்து இஸ்ரேலுக்கு எதிரான கிளான். அவன் வீட்டுல இருந்துதான் அவனா இவனுக்கு ஃபீஸ் கட்டணும்ன்ற மாதிரி இருக்கு. அவனை வச்சா பண்ணணும், அப்படிதான் பண்ணுவாரு. அவருக்கு ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட் அது. அதனாலதான் ஃபேவர் ஆஃப் மேன் ஒரு கான்செப்ட் வச்சிருக்காரு. ஏன்னா உங்கள் சத்ரு உங்களை அழிப்பதற்கு முன்பாக உங்கள் சத்ரு உங்கள் முன்பாக அழிந்து போவதற்கு முன்பாக அவனிடமிருந்து உங்களுக்கு சில காரியங்களை கொடுக்க விரும்புகிறார். பட்சிக்கிறவனிடத்துல பட்சணமும் பலவானிடத்திலிருந்து என்ன வந்துச்சு? மதுரமும் வந்தது. பட்சிக்கிறவனிலிருந்து எப்படி பட்சணம் வரும்? பட்சணம்னா ஃபுட்டு. பட்சிக்கிறவனா அவனே அழிக்கணும்னு நினைக்கிறவன் அவன்கிட்ட ஃபுட்டு வரணும். அதுதான் மனுஷ தயவு. அப்படிதான் பண்ணுவார். இருக்கிறதுலே பயங்கரமான தயவுனா உங்க சத்துரு உங்க மேல தயவு வந்து உங்களுக்கு உதவி செய்யறான் பாருங்க, அதுதான் பயங்கரமான தயவு. அது கர்த்தராலே ஆயிட்டு நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்குது மாதிரிதான் கர்த்தர் அது வச்சிருக்காரு. அப்படின்னு வச்சிருக்காரு. நாட் ஜஸ்ட் யுவர் எனிமி, ஹி வாண்ட்ஸ் யூ டு ரிசீவ் ஃபேவர் ஃப்ரம் மேன். அதான் நான் சொன்னேன், அன்னைக்கு சொன்னேன், நிறைய பேர் வீராப்பு வசம் பேசுறது. எனக்கு எவன் தயவும் தேவையில்லை, எனக்கு எவன் தயவும் தேவையில்லை. ஏங்க இயேசுக்கே தயவு வேணும்னு அவர் வச்சிருக்காருங்க. அப்படின்னா நான் தயவு புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன சொல்லலைன்னா போய் எல்லாத்தையும் பிச்சை எடுங்கன்னு சொல்ல. எல்லார் தயவு வேணும், எல்லார்ட்டையும் போய் அவங்க காலடியில கடந்து என்ன சொன்னாலும் பரவாயில்ல, உங்க தயவு வேணும் எனக்கு, அப்படி நான் சொல்ல வரல. நீ ரூம்ல உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் மனுஷ தயவை கட்டளையிடுவார். எவனோ எதுக்கோ எதையோ பண்ணி உங்களுக்கு ஃபேவரா முடிச்சு கொடுத்துட்டு போயிருவேன். That's how favor works. எவனோ எதுக்காகவோ செய்யறதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரா பண்ணிட்டு போவான். உங்களுக்கு அவனை முன்பின் தெரியாம இருக்கும். நீங்க எங்க ஒரு உட்காந்துருக்கீங்க, அவன் எதுக்காகவோ வந்து என்னமோ செய்ய வந்தவன் உங்களுக்கு ஃபேவரா பண்ணிட்டு போவான். இதுதான் ஃபேவர் ஆஃப் மேன் ஒர்க்ஸ். தயவு செய்து அந்த மாதிரி ஸ்டூபிட் பிரேயர்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. எனக்கு எவன் தயவும் தேவையில்லை. எவன் தயவு வேணுமோ அதை கர்த்தர் கொடுக்க வைப்பாரு. ஓகே, ஏன் நான் சொல்றேன், நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை செக் பண்றதே கிடையாது, ட்ரை பண்றதே கிடையாது. வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குது. வீதியிலே சிங்கம் வெளியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான மாதிரி உட்காந்துருக்குது. எதுவுமே பண்றது கிடையாது. ஏன்னா அது நடக்காது பிரதர். அது அங்க ஒண்ணும் இல்லை. நோ, கோ பேங்கிங் ஆன் த ஃபேவர் ஆஃப் காட். கர்த்தரை நம்பி போ, ஆண்டவருடைய தயவை கட்டளையிட பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போ. கர்த்தர் எனக்கு இன்னைக்கு ஒரு சின்ன பெங்களூர் வேலை இருந்துச்சு. அதுக்கு யூஸ்வலா வந்து ஹோம் பிரான்ச்னா அக்கௌண்ட் இருக்க பிரான்ச்லயே செக் புக் கேட்பாங்க. செக் எழுதி கொடுத்தாதான் அதை பண்ணுவாங்க. இது எங்க ஹோம் பிரான்ச்லயே இந்த ரூல் தான். இப்ப நான் இன்னைக்கு அந்த பேங்க்ல ஒரு வேலை இருந்தது, அதுக்கு போனேன். அதுக்கான என்கிட்ட செக் புக் என்ன கொண்டு வரல, என்கிட்ட இல்ல, அது ஊர்ல இருக்கு, இங்க இல்ல என்கிட்ட. சோ கொண்டு வரல. சோ இங்க பக்கத்துல ஒரு பேங்க் இருந்துச்சு, அதுக்கு போனேன். போகும்போது நான் வந்து அது பாருங்க எவ்வளவு டிசப்ஷன் இருக்குன்னு உங்களுக்கு புரிவிக்கிறேன். நிறைய நேரம் நான் அதுக்கெல்லாம் ஜோம் பண்றது இல்லை, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம். என் மைண்ட்ல வந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா, செக் புக் கேட்பாங்க அப்ப கொடுக்க மாட்டாங்க போல இருக்கு, இந்த மாதிரிதான் நான் நினைப்பேன். அப்படி நினைக்கிறதே தப்புன்னு எனக்கு தெரியல. எவ்ரி சிச்சுவேஷன், especially when you think the door is closing, you should pray for the favor and declare the favor. That's how a believer should be. You should be sharp enough to use favor. பட் ஆனா இன்னைக்கு பை த கிரேஸ் ஆஃப் காட் எனக்கு தெரியல, நான் காரை அந்த யூட்டர் போட்டு அந்த பேங்க் வாசல போகும்போது ஐ செட் ஐ வாண்ட் ஃபேவர் ஆஃப் காட் டுடே, ஐ வாண்ட் ஃபேவர் ஆஃப் மேன் டுடே சொல்லிட்டு போனேன். போனோடனே பாத்தீங்கன்னா அவங்க வந்து இது வந்து ஹோம் பிரான்ச் கிடையாது, வேற ஊர் பிரான்ச்ல இது. நான் போய் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு இந்த வேலை பண்ணணும் அப்படின்னு, செக் புக் இருக்கான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னேன். பரவாயில்ல பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்தாங்க. ஒரு நிமிஷம் தோணுச்சு, இந்த பேங்க் ரொம்ப நல்லவங்க இல்ல, அதனால நமக்கு பண்ணிட்டாங்க பாத்தீங்க, நல்ல பேங்க் அப்படின்னு வாயில வந்துச்சு. அதுக்கப்புறம் நோ, தட்ஸ் த ஃபேவர் ஆஃப் காட். ஐ பிரேட் ஃபார் ஃபேவர், ஐ எம் என்ஜாயிங் ஃபேவர். இட்ஸ் a ஸ்மால் திங், பட் இந்த ஸ்மால் விஷயங்கள்ல ஃபேவரை நம்ம இருக்குன்றத புரிஞ்சு டிக்ளேர் பண்ண அதை வாயால கன்ஃபர்ஸ் பண்ணதான் நாளைக்கு பெரிய பிரச்சனை வந்தா அதுக்கு ஃபேவரை யோசிக்க உங்க மைண்ட் போகும். See, whether you like it or not, know it or not, your mind works by repetition. அதாவது முன்னாடி என்ன பண்ணிருக்கீங்க, என்ன யோசிக்கீங்கன்றத திரும்ப அது கொண்டு வந்துகிட்டே இருக்கும். அதுதான் நீங்க சப்கான்சியஸா செய்வீங்க.
ஏன் சில பேருக்கு பழக்கங்கள் மாறவே இல்லைன்னா சப்கான்சியஸா என்ன பண்றாங்களோ அதே தான் பண்றாங்க. மைண்ட் தான் ஜேர்னி ஆகல. இதுதான் பவுல் வந்து ரினியூவல் ஆஃப் மைண்ட்னு சொல்றாரு. ரினியூட் மைண்ட் வில் நாட் கோ பேக் டு த ஓல்ட் சைக்கிள், இட் வில் திங்க் நியூ. ஸோ நிறைய பேர் வந்து நம்ம வந்து சைல்ட்ஹுட்ல இருந்து நிறைய சுச்சுவேஷன்ல ஃபேவருக்கு ஆப்போசிட்டா நம்ம வளர்ந்து இருந்திருக்கலாம். அதாவது தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, ராசி இருக்கிறவங்க, இந்த ஹிந்துஸ் சொல்லுவாங்க ராசி இருக்கு ராசி இல்லாத. நீங்க ஒருவேளை ராசி இல்லாத நபர் மாதிரியே உங்க வாழ்க்கை இருந்திருக்கலாம். ஸோ அப்ப என்ன ஆயிருதுன்னா, நேச்சுரலி யூ ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் ஃபேவர், யூ ஆர் நாட் பிரேயிங் ஃபார் த ஃபேவர் ஆஃப் காட். ஓகே, இல்லைன்னா நான் ஒரு டைம் ஜாப் பண்ணேன் நடக்கல அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். இப்படிப்பட்ட சில காரியங்களால என்ன ஆயிருதுன்னா, ஃபேவர்னு ஒண்ணு இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் நடக்காதுன்னு நீங்க டீப் இன்சைட் தட்ஸ் வாட் யூ ஆர் பிலீவிங், which is showing in your works. நீங்க போகும்போது யூ ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் ஃபேவர் ஆஃப் காட், யூ ஆர் ஒன்லி எக்ஸ்பெக்டிங் லாஜிக் ஆர் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் லக் ஆர் சம்திங். என்னமோ நடந்தா நல்லது, நடக்காதுன்னு தான் நினைக்கிறேன். சில பேர் இப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. கிடைக்காதான் நினைக்கிறேன், கிடைச்சா நல்லது. ஏன் இப்படிலாம் சொல்றாங்கன்னா, கடந்த கால அனுபவங்கள், நிறைய லாசஸ், நிறைய ஃபெயிலியர்ஸ், அதெல்லாம் உங்களை ஹார்டன் பண்ணிருக்கு. ஹார்ட்டை, இருதயம் வந்து கடினப்பட்டுருச்சு. அதனால இப்ப உங்களால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ஓகே, ஆனால் தேவன் வைத்திருக்க சிஸ்டம்ல இப்படி ஒரு ஃபேக்டர் இருக்கு. ஃபேவர் ஆஃப் மேன் ஒன்னும் முக்கியமானதா வச்சிருக்காரு. சோ அது மூலமா தான் நமக்கு வாசல்கள் திறக்கும்படி செய்யறாரு. இயேசு கிறிஸ்து இது வேணும், பஸ்கா வாசிக்கிறது வேணும், இடம் வேணும். என்ன பண்ண சொல்றாரு? நேரா போங்க, ஒரு மனுஷன் வருவான், குடந்துக்கிட்டு போவான், அவன் பின்னாடியே போங்க, ஒரு மாடிக்கு போவான், அவன்கிட்ட போய் கேளுங்க, நான் பஸ்கா வாசிக்கிற இடம் எங்க இருக்குன்னு கேளுங்க, ஒரு இடத்த காட்டுவான், அங்க போங்க அப்படின்றாரு. ஏன் இப்படி சொல்லணும்? பேதுரு ஒரு இடத்த வாடகைக்கு எடு நடத்தும்னு சொல்லலாம், இப்படி சொல்லல, இப்படி சொல்றாரு. ஏன்னா ஃபேவர் ஆஃப் மேன் அது ரொம்ப அவசியம், தேவையான அறிஞ்சு வச்சிருந்தாரு. அது தேவைப்படுது, அப்படி சிஸ்டம் இருக்குன்னு புரிஞ்சு வச்சிருந்தாரு. God deliberately has put such a system. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து கிளம்பும் போது எனக்கு நைட்டு வேதம் சொல்லுகிறது, அவங்க போய் கோல்டன் சில்வர் கேட்டாங்க. கர்த்தர் பார்வோனுடைய எகிப்தியருடைய கண்களில் தயவு கிடைக்கப்படினதினால், because God granted favor in the eyes of the Egyptians. நான் நல்லா பார்த்துட்டேன். I've known two people who really understood the favor of God. I've seen them practically. I've seen them asking people things which we will never ask. Impossible things போய் கேட்கறது. நம்மளே ஏங்க நம்ம ஒரு செலவுல ஒரு இது வேணா, ஒரு விவசாய வேணா, என்ன கேட்கறது, இப்படியா போய் கேட்கறது, அப்படிதான் கேட்பாங்க. நான் பார்த்துருக்கேன், லைவா பார்த்துருக்கேன், கேட்டு நடக்கும். One person whom I've seen very closely is my wife, who operates in the favor of God. ஒரு நாள், see this really happened. ஒரு நாள், இது சின்ன விஷயம் தான், நான் சொல்றேன். ஒரு நாள் நான் ஃபோன் பண்றாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்க ஒரு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருந்தோம் சென்னையில. அவர் பாத்தீங்கன்னா, 2 சின்ன பசங்க இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து நாங்க பேசி நைட்டு ரொம்ப நேரம் பேசி நைட்டு டின்னர்ஸ் போலாம்னு நினைச்சோம். ஸோ நாங்க வந்து கேட்டோம் அவங்ககிட்ட, எந்த ஹோட்டல் போலாம் அந்த பசங்க கேட்டா, அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட ஹோட்டல் கேட்டாங்க. அந்த ஹோட்டல் நல்லா இருக்கும், அங்க ஒரு ரோபோவே சர்வ் பண்ணும் ஃபுட்டு சொல்லி. அது போய் பார்த்தப்ப ரோபோ காமெடியா இருந்துச்சு. பட் ஓகே, அது ரோபோ ரெஸ்டாரண்ட் ரொம்ப ஃபேமஸ். சாப்பாடு ரொம்ப மோசமா இருந்துச்சு. பட் எனிவே அந்த ரோபோ இதுக்காக போனோம். நம்ம மதுரையில பிறந்து வளர்ந்துட்டு சாப்பாடு நல்லா இல்லைன்னா பாருங்க, எவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு போக முடியாது, பிடிக்காது. ஸோ ஆனா வந்து அந்த பசங்க கேட்டாங்க ரோபோ ஹோட்டல் சொல்லிட்டு. ஃபோன் பண்ணா, அது நாங்க எப்படி, எங்களுக்கு தெரியல என்ன டேன்னு. கடைசியில் பார்த்தா அது வேலண்டைன்ஸ் டே. நாங்க நீ போனோம் அன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த சென்னையில இருக்கிறாரு என் ஃப்ரெண்டு, அவர் தான் ஃபோன் பண்றாரு. சார் இந்த மாதிரி 6 பேர் 8 பேர் 7 பேர் வரோம், எங்களுக்கு வந்து வேணும், ஒரு டேபிள் வேணும். அவன் சொன்னா, சாரி சார், இன்னைக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே, ஆல் ரூம்ஸ் ஆர் ஆல்ரெடி ரிசர்வ்ட், ஆல் டேபிள்ஸ் ஆர் ஆல்ரெடி ரிசர்வ்டு, இன்னைக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு. உடனே அவரு, ஐயோ சாரி, இந்த மாதிரி ஆயிடுச்சே. உடனே நான் உட்காந்துருக்கேன். நான் அவர்கிட்ட சொன்னேன்ப்பா, போனை கொடு சொல்லிட்டு, நீ பேசுமா சொல்லி ஐ ஆஸ்க் மை வைஃப் டு ஸ்பீக். சரியா, ஷி வென்ட் அண்ட் ஸ்போக். பேசிட்டு வந்துட்டு 7:30 அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்கன்னு சொன்னேன். அப்பாயின்மெண்ட்ல டேபிள் கொடுத்தாங்க. நாங்க போய் பார்த்தோம், கரெக்டா எங்களுக்கு 7:30 அந்த டேபிள் கிடைச்சது. We were there for 1 hour, we finished the thing and came. ஓகே, ஸோ அவர் வந்து நான் சொன்னேன், நீ இப்ப இல்ல இப்ப பாரு, போன் பண்ணி கிடைக்கும் பாருன்னு சொன்னேன். அதே மாதிரி நடந்துச்சு. இது ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள். ஐ ஹவ் சீன் ஃபார் மோர் பிகர் திங்ஸ். ஆஸ்கிங் பீப்புள் திங்ஸ் விச் வி ஷுட் நெவர் ஆஸ்க், பட் ஆஸ்கிங் அண்ட் மேக்கிங் தட் அப்படியே நடக்கும். நான் கொடுப்பேன். எப்படி நான் கொடுக்குறேன், நான் இதே தானே கேட்டேன், அப்படியே கொடுக்கல.
revelation of the favor of God. Revelation of the favor of God. And which turns as favor of man. ஓகே, எனக்கு நான் இது முன்னாடியே பார்த்திருக்கேன். ஆனா இது ஃபேவர் தான் எனக்கு தெரியாது. இதுதான் அந்த சப்ஜெக்ட்னு எனக்கு தெரியாது. அது வந்து ஆஃப்டர் ஐ ஹர்ட் ஜெரி சேவல் தான் ஐ ரியலி அண்டர்ஸ்டுட். ஓகே, இப்படி ஒன்று இருக்கு. சொல்லிட்டு அப்புறம் பைபிள் எடுத்து பார்த்தா பைபிள் ஃபுல்லா ஃபேவர் தான் இருக்கு. அப்படி வச்சிருக்காரு ஆண்டவர், அப்படி இருக்கு. இது வந்து ஏன் இப்படி செய்யணும்? எலியா கொடுத்த மாதிரி எனக்கு காக்கா யாராவது கொடுத்துடலாம். எலியாவே எதுக்கு அந்த அம்மாட்ட அனுப்பிவிட்டாரு? அந்த அம்மா வந்து நாளைக்கு சாக போறேன்னு சொல்லிட்டு இருக்கு. அந்த அம்மாட்ட அனுப்பி அந்த அம்மாட்ட வாங்க சொல்றாரு. போய் கேளு, போய் கேளு. ஒரு பிரீச்சர் வந்து முன்னாடி நான் பழைய சர்ச்சஸ் வந்திருந்தாரு. அவர் வந்து he was demanding, literally was saying so into me அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நிறைய பேர் கோச்சுட்டாங்க, ரொம்ப கோச்சுட்டாங்க. என்ன இப்படி சொல்றாரு, அவர் எப்படி இப்படி சொல்லலாம்? நம்ம விருப்பப்பட்டா கொடுப்போம், எல்லாம் கொடுக்க மாட்டோம், இது எப்படி இப்படி கேட்கலாம்? இது ஃப்ராட் வேலை மாதிரி இருக்குது. எஸ், அது ஃப்ராட் வேலையா இருக்கும், வாய்ப்பு இருக்கு. அப்படி யாரோ வந்து எல்லாம் எனக்கு காசு கொடு, கத்த சொல்றா எல்லாரும் கொடு அப்படின்னு சொல்றது இருக்கு. there is something else. நான் சொன்னேன், எப்பா நீங்க வந்து புரிஞ்சுக்க மாட்டேறீங்க அவரை. I understood the anointing. I said, no, he's challenging you. He's telling, he knows for sure if you sow into him, you will get it back. It will bounce back multiply. அவருக்கு தெரிஞ்சு he is deliberately saying that. தெரிஞ்சு சொல்றாரு. I see the anointing on what he's saying. I'm talking about Pastor Rambabu. He only came and spoke like that. So deliberate பேசுறாரு. ஏன்னா he is operating in that anointing. அந்த கான்ஃபிடன்ஸ்ல அவர் பேசிட்டு இருக்காரு. He knows for sure that if you sow into him, it will bounce back to you சொல்றாரு. அது அப்படி சொல்றாருப்பா, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவர் ஏதோ உங்க காசு கேட்கிறாரு புரிஞ்சுக்கிட்டீங்க. அவர் காசுலாம் கேட்கல, அவர் இந்த சொல்லிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நேரடியா பேசும்போது அவரே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு. நான் ஒரு இன்டீரியர் கர்நாடகால எதுக்கோ போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்டா ஒரு ஆளை மீட் பண்ணேன். ஏதோ ஹோட்டல்ல ஏதோ டீ குடிக்க ஏதோ போனேன். அப்போ ஒருத்தரை மீட் பண்ணேன். அழுக்கு சட்டையை போட்டு ஒரு மாதிரியா இருந்தார் ஆளு. என்னை பார்த்துட்டு நீங்க ராம்பாபு தான் வந்து என்கிட்ட பேசினாரு. நீங்க யாருன்னு கேட்டேன். நான் ஒரு லோக்கல் இங்க பாஸ்டரா இருக்கேன்னு சொன்னாரு. அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா அவர் எவ்வளவு வறுமையில இருக்கேன்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு, நான் அவருக்கு கொஞ்சம் டீச் பண்ணேன், பைனான்சியல் ப்ராஸ்பெரிட்டி பத்தி டீச் பண்ணிட்டு, உன்கிட்ட இப்ப எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டேன். 20 ரூபாய் 30 ரூபாய். அது பூரா என்கிட்ட கொடுன்னு வாங்கிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் லெட்டர் போட்டாராம். நீங்க அன்னைக்கு உங்களை மீட் பண்ண நாள்ல இருந்து எனக்கு பினான்சியலி லைஃப் ரொம்ப டர்ன் ஆயிடுச்சு. யாராவது இந்த 20 30 ரூபாய் இருக்காள்கிட்ட போய் வாங்கிட்டு போவாங்களா இருக்குதெல்லாம். ஆனா ஏன் அப்படி பண்ணாரு அப்படின்னா, he understood that the anointing which he operates, அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாரு. இதை ஏன் நான் சொல்றேன்னா, see the favor of God is something like this. the favor of God இருக்கு நிறைய சிமிலாரிட்டி இருக்கு. ஓகே, so I'm not talking about அந்த ரிட்டர்ன் வரதை பத்தி சொல்ல. I am talking about the way in which you ask things. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங். நான் என்ன சொல்ல வரலன்னா, நீங்க வந்து வெறுமனே வந்து இப்படி போய் எல்லாத்தையும் போய் இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதாவது இம்ப்ராபபிள் இடத்துல போய் கேட்கறது, வராத இடத்துல போய் கற்பாறையில தண்ணியை போய் கால் அவுட் பண்ணி கூப்பிடுறது, அப்படி வெறும்னா அதை மட்டும் பண்ணிட்டே இருக்க நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல ஸ்டடி த ஃபேவர் ஆஃப் காட். ஓகே, இப்ப இந்த நெகேமியா படிச்சோம்ல, அதை எடுத்து படிங்க. எஸ்தர் பத்தி எடுத்து படிங்க. ராஜா முன்னாடி போய் நிக்கிறா, கர்த்தர் தயவை கட்டளையிட பண்ணுகிறார். அது வேதம் சொல்லுகிறது. அந்த மனுஷன் எஸ்தருக்கு தயவு கிடைத்ததுனால சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கர்த்தருடைய தயவு வருகிறது, தானியேல் தயவு வருகிறது, யோசேப்பு தயவு கிடைக்கிறது. இப்படி this is an important subject God has kept throughout the Bible. Favor with man இப்படி வச்சிருக்காரு. ஓகே, so we should study that first. முதல்ல இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இதை கற்றுக்கொள்ளனா I'm not just saying இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுல, we should receive this revelation of favor from the scriptures. If we do that, he will automatically go and ask the right place at the right time. Go and ask the right people at the right place at the right time. We will be there first and then we will ask. Then it will open. நான் வந்து சும்மா அந்த சில பேர் குருட்டாமுக்குள்ள அடிப்பாங்களே, சும்மா எல்லாத்தையும் இப்படி போய் கேட்டா அதுவா நடக்கும், அந்த மாதிரி நடக்கிறதையும் நான் பேசுறேன். நான் சொல்லிட்டு இருக்குது, first of all you having a revelation of the favor of God, and then as a result of that, after you receive the revelation of the favor of God, that going inside of you and changing the way you look at things, changing the way you talk, changing the way you demand things in the natural realm to happen, so that you become very bold and confident and you start asking for things and receiving it in most improbable situations. இப்படி எல்லாம் கேட்கலாமா? இப்படியா போய் கேட்கறது
அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க இன்னும் மாறலனா, நீங்களே கேட்கிற அளவுக்கு மாறலனா, that means you still lack this important vital thing called favor, revelation of that. அது இன்னும் உங்களுக்கு தேவைப்படுது. நான் சொல்றேன்ல, சம்டைம்ஸ் வந்து ஃபேவர் இருக்கதான் லைஃப் அண்ட் டெத் டிஃபரன்ஸே. ஒரே வியாதி, ஒரே கண்டிஷன், அவருக்கு வந்துச்சு, அவர் இறந்து போயிட்டாரு. எனக்கு வந்தாலும் எனக்கு வரவே வராது, ஆனா வந்தாலும் நான் எனக்கு ஒண்ணுமே ஆகாது. ஒருவேளை ஏற்கனவே வந்திருந்தா சொல்றேன், சில பேர் பாவம் முன்னாடியே நமக்கு தெரியாம சில வியாதிகளை அனுமதித்து விட்டோம். அப்பெல்லாம் நமக்கு தெரியாது, எதிர்த்து நீங்க தெரியாத, அதனால அனுமதிச்சிட்டோம். ஆனா ஜஸ்ட் பிகாஸ் அது வந்துருச்சுன்றதுனால அவருக்கு அப்படி ஆச்சுங்க, அது மாதிரி எனக்கு நடக்காது. பிகாஸ் ஐ ஹாவ் த ஃபேவர் ஆஃப் காட் அண்ட் ஐ ஹாவ் த ஃபேவர் ஆஃப் மேன். And that favor translates into not just favor with man, it translates into favorable situations, favorable circumstances, favorable health conditions, everything. Favor works in everything, in every area. Okay. So நெகேமியா ஜெபம் வந்து கடைசியில தயவுல வந்து முடியுது. தயவு, ஆண்டவரே அந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு தயவு கிடைக்க பண்ணு. ஜர்த்தர் ஜெபத்தை கேட்டார், பதில் கொடுத்தார். நெகேமியா அற்புதமாக அந்த மதிலை வந்து முடிச்சார். ஓகே, அதனால நான் திரும்ப சொல்ல பாயிண்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து டோன்ட் லூஸ் ஹோப். ஓகே, டோன்ட் லூஸ் ஹோப். ரெண்டாவது வந்து crying and depressed, that's not you, because that's not your spirit. If it's not your spirit, it's not you. That's not the spirit. That's not your spirit. So that's not you. So what are you? You are a person who will stand without any fear. That's who you are in the spirit. And you will demand things in your favor. You will demand things in your favor. You will demand things in your favor. See, right now, ask for things in a specific date. Right now, I'm telling you, that realm is open. I'm seeing it. Right now, ஒரு பக்கத்துல பேனா பேப்பர் இருந்தா கூட எழுதி வச்சுக்கோங்க. I want this particular thing to happen within this particular time. God is going to honor it. Because a favorable wind is blowing right now. This is the year of God's favor. இது கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம். இது கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம். இது கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம். Write down. This is what I want to see in this particular time frame. இப்போ இன்னிலிருந்து 1 year, இன்னிலிருந்து 1 yearக்குள்ள, இன்னிலிருந்து 10 monthsக்குள்ள, 9 monthsக்குள்ள, whatever. அதுக்கு என்ன டியூரேஷன் இருக்குமோ அது எழுதி, இதுக்குள்ள இந்த நாளைக்குள்ள நான் பார்க்க விரும்புறேன் எழுது. Write that down. And speak favor over it every day. Favor, favor. Favor, favor. தலைக்கலை அவன் கொண்டு வருவான். அது கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று சொல்லி ஆர்ப்பரிப்பார்கள். Thank you, Lord. Let's pray. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Hallelujah. Hallelujah. Rebra ante reideramba pontero. Nore bedere ante rombo conto riambadere branta randaro. Nore bunto rembrende antero. Nore bedere ante rimba canto rura ramba kedarabaro. Nore bunto robadoro. Feed on the favor of God. தேவனுடைய தயவு பத்தி அதிகமா தியானிக்க. Hallelujah. Hallelujah. Become like a food. Hallelujah. That's what, see, I'm telling you seriously, we lack this big time. We lack this big time. நமக்கு ஃபேவர் இன்னும் ஃபீட் பண்ணல. நம்ம இன்னும் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நான் தொடர்ந்து சில நாட்களா மதுரையில் ஒரு சர்ச்சில் பேசிட்டு இருந்தேன். அதுல வந்து நான் சொன்னேன் ஃபேவர் வந்து அனுபவிக்காதவங்க கிடையாது, நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. ஆனா அது என்ன நினைக்கிறாங்கன்னா, அது வந்து என்னைக்கோ அதுவா நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. கிடையாது. God wants you to enjoy favor every day. ஆலைதோறும் உடைய கிருபைகள் புரியுது. That means every day there's new favor. Every day there's new favor. Thank you, Father. Rabra hunter rundoro. Oribeda rankantoro hunter redaram rankandar varade raganto roda rambat karavare. Branta rida rankandoro banta rida rabaranta rabarankantor. Lord, I declare favor. I declare favor. Roda rabanta and toro. Over everybody. Hallelujah. Over everybody. Hallelujah. Rebarahantaro. அவர் வேண்டிக் கொள்கிற காரியங்கள், ஜெபிக்கிற காரியங்கள் அப்படியே ஆகும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களுடைய கிருபையினால், உங்களுடைய தயவினாலே உண்டாவதாக. உங்களுடைய கிருபையினாலே தயவினாலே உண்டாவதாக. மனுஷ தயவு அதிகமாய் கட்டளையிடும். அதை அனுபவிக்கக்கூடிய ஞானத்தையும் கிருபையும் கட்டளையிடும். Thank you, Lord. Let them enjoy the favor with men. Favor with men.
Favor with men. Radaraba, there, hunt, road, rumba, kandara, brandere, bedera, gadara, kandira. Favor. Hallelujah. Favor. Radaraba, kandura, bereyandara, bandara, branta, road, nore, bedere, hankareda, ramba, kandera, branduru, baronda. Thank you, Lord. Thank you, Lord. ஆசீர்வதியும் பெருகச்செய்யும். Hallelujah. பெருகச்செய்யும். Hallelujah. சகலத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு விட உதவி செய்யும். Thank you, Lord. இந்த கிருபையின் கருத்தில் போடுகிறேன். குறைவுகள் நிறைவாவதாக, நன்மையினால் நிரப்பும். அநேக சாட்சிகளை வரும் நாட்கள் நாங்கள் கேட்பது உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. See you in the next meeting. Thank you. Thanks for joining. Thank you, brother. Thank you, brother. Thank you, Anna. Thank you so much. Thank you, brother. I'm ending the Thank you, meeting. brother. Thank you, brother. Thank you.